Hello students, இதுவரைக்கும் நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் நம்ம பார்த்தோம். In electrostatics we talked about the conservative force and non-conservative forces. அதுக்கு ரிலேட்டட் எக்ஸாம்பிள்ஸும் நம்ம பார்த்தோம். அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ சார்ஜ். ஸோ சார்ஜ் ஸ்டாட்டிக்கில் இருக்கும் போது படிக்கக்கூடிய விஷயம் தான் நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னு நம்ம சொன்னோம். இதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் ஃபோர்ஸை பற்றி நம்ம டிஃபைன் பண்ணோம். ஸோ வி டிஸ்கஸ்டு கூலும்ஸ் லா அண்ட் கரஸ்பாண்டிங்லி வி டிஸ்கஸ்டு எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட். ஸோ வி டிஸ்கஸ்டு ஒர்க் டன் பை த எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் அண்ட் டார்க் by exerted by the electric dipole moment when you keep in an electric field in a uniform electric field நம்ம பார்த்தோம். correct? So electric dipole ஓட physical significance நம்ம என்ன பார்த்தோம்? So because inside a atom or a molecule you have something called as a nuclei. இந்த நியூக்ளியை உள்ள இருக்கு, எனக்கு வெள்ள எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆகுது. இன்சைட் அ நியூக்ளியை உங்களுக்கு என்ன இருக்குன்னு நம்ம பார்த்தோம். புரோட்டான், நியூட்ரான் இருக்கு. புரோட்டான் இஸ் அ பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல், நியூட்ரான் இஸ் அ நியூட்ரல் பார்ட்டிகல், whereas electron is a negatively charged particle. So it forms a dipole moment, correct? So positive and negative charges separated by a very small distance. இத நம்ம electric dipole moment நம்ம சொல்லலாமா? In order to study the electrical properties of a insulated material or dielectric material, ஏன் இங்க எலக்ட்ரானும் இப்போ நம்ம டைபோல் மொமெண்ட்டை கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா, இன் கேஸ் ஆஃப் அ கண்டக்டர் யூ ஹாவ் அ லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், கரெக்ட்? பட் இன் கேஸ் ஆஃப் அ இன்சுலேட்டர் யூ டோன்ட் ஹாவ் அ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். தட் மீன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஆர் பவுண்டட் டு திஸ் நியூக்ளியை. ஸோ இந்த நியூக்ளியோட பவுண்டடாக இருக்கிறதுனால தேர் இஸ் ஒன்லி லைட் ஷிஃப்ட் எனக்கு இருக்க போது. இன் ஆர்டர் டு ஃபைண்ட் த எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வி ஆர் கோயிங் டு டிஃபைன் சம்திங் கால்ட் அஸ் எலக்ட்ரிக் டைபோல். இதை பற்றி தான் நமக்கு லாஸ்ட் கிளாஸில் பேசணும். அண்ட் ஆல்சோ ஐ டிஃபைன் த எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி. எலக்ட்ரிக் பொட்டென்ஷியலுக்கும் பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் டிபெண்ட்ஸ் ஆன் த சோர்ஸ் சார்ஜ் அலோன், இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த டெஸ்ட் சார்ஜ். whereas எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி டிபெண்ட்ஸ் ஆன் த சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ். நான் எங்கிருந்து ரெண்டு சார்ஜை பொறுத்து எனக்கு சேஞ்ச் ஆகிறது தான் தட் இஸ் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி. வி டிஃபைன் சம்திங் U is equal to Q1 Q2 by or Q1 Q times Q naught ன்னு வச்சுக்கலாம். இதான் எனக்கு சோர்ஸ் சார்ஜ்னு கூட வச்சுக்கலாம். 4 pi epsilon naught times r square அப்படின்னு நான் சொன்னோம். Vங்கிறது நான் என்ன சொன்னேன், இந்த பொட்டென்ஷியல் எனர்ஜியை டெஸ்ட் சார்ஜால நான் டிஃபைன் பண்ணும்போது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி கிடைக்குது which is independent of the test charge you are using. So sorry, this is not r square, this is r. So இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பொட்டென்ஷியல் அப்படின்னு நம்ம சொல்றோம். So potential and potential energy, so we defined and also we talked about some related concepts regarding the electrostatics. Now it's time to move on to some other concepts in physics or in electrostatics. First number in the electric field ko பொட்டென்ஷியலுக்கும் எதாவது ரிலேஷன் இருக்காங்கிறத பார்க்கலாம். ஏன் ரிலேஷன் இருக்கான்னு நம்ம பார்க்குறோம், பிகாஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டும் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சோர்ஸ் சார்ஜ் அலோன், இந்த பொட்டென்ஷியலும் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சோர்ஸ் சார்ஜ் அலோன். அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம், Q by 4 pi epsilon naught times r square. This is 1 by Q by 4 pi epsilon naught times r. Since it is inversely proportional to square of the distance, it is also inversely proportional to just distance between the two part systems, but both depend on this source charge alone. It is independent of the test charge using, correct? So I can conclude or I can tell that there must be some relation between this electric field and the potential. இதை நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸை இது வரைக்கும் நம்ம பேசியிருக்கோம். கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா டெல் கிராஸ் எஃப் வெக்டார் மஸ்ட் பி ஈக்குவல் டு நல் வெக்டாராக எனக்கு இருக்கணும். திஸ் இஸ் த கண்டிஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் ஃபார்மில் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். இது வரைக்கும் நம்ம என்ன சொன்னோம், கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்க்கு எஸ் அஃப்கோர்ஸ் ஒர்க் டன் ஷுட் பி இண்டிபெண்டன்ட் ஆஃப் பாத் அண்ட் ஒர்க் பண்ணுறது பொட்டென்ஷியல் எனர்ஜியாக போய் ஸ்டோர் ஆகும், டோட்டல் எனர்ஜி கன்சர்வ்டாக இருக்கும். இதெல்லாம் நம்ம பார்த்தோமா. மேத்தமெட்டிக்கல் ஃபார்மில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டெல் கிராஸ் எஃப் vector must be equal to 0வா இருக்கணும். What is this del அப்படின்னா, it is nothing but the gradient. அது 3 dimensionல நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா I cap times partial by partial x plus j cap times partial by partial y plus k cap times partial by partial z. இந்த மாதிரி நம்ம டிஃபைன் பண்றோம். So given any force vector நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். கிராஸ் ப்ராடக்ட்னா என்ன, இட்ஸ் நத்திங் பட் த டிட்டர்மினன்ட் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். நீங்கள் டிட்டர்மினன்ட் எடுத்தீங்கன்னா யூ ஷுட் ஹாவ் அ ஜீரோ வெக்டாராக நமக்கு வரணும். இஸ் தட் கிளியர்? ஸோ நவ் ஒன்ஸ் இப்போ எனக்கு இந்த கிரேடியன்ட் இந்த டேர்ம் எனக்கு ஜீரோ ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லலாம், இட் இஸ் அ
கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கரெக்டா? ஸோ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்க்கு தான் நம்ம பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்கும்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸும் பொட்டென்ஷியல் எனர்ஜி நம்ம எப்படி ரிலேட் பண்ணுவோம் அப்படின்னா, இன் கேஸ் ஆஃப் திஸ் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா ஐ கேன் ரைட் திஸ் இஸ் மைனஸ் கிரேடியன்ட் ஆஃப் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆர் பொட்டென்ஷியல் அப்படின்னு நான் டிஃபைன் பண்ணலாம். வாட் இஸ் கிரேடியன்ட்? again gradient is a 3-dimensional vector that is minus I cap times minus வெளில இருக்கு. So again I can write minus, that is I cap times partial by partial x, j cap times partial by partial y plus k cap times partial by partial z of u. Right? This is my force. In terms of 1 dimension na இது மட்டும் தான் வரப்போகுது, 2 dimension na இது ரெண்டும் எனக்கு வரப்போகுது, 3 dimension na altogether I will have 3 directions. Is that clear? So இப்போ நம்ம இதை பற்றி நம்ம பேசுகிறோம். இப்போ எலக்ட்ரிக் ஃபோர்ஸை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். எலக்ட்ரிக் ஃபோர்ஸும் ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ அதனால் ப்ரொடியூஸ் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஃபீல்டுன்னு நம்ம பார்த்துருக்கோம், கன்சர்வேட்டிவ் ஃபீல்டுன்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ ஐ கேன் டிஃபைன் del cross E vector should be equal to 0 for a conservative field. Yes, of course it should be equal to 0வா இருக்க போகுது. ஓகேவா? அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், E is equal to minus gradient of V நம்ம represent பண்ணலாமா, as I said before. So I can define the electric field in terms of potential as minus gradient of V. So இந்த gradient நம்ம என்ன define பண்ணிட்டோம், இது altogether நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா E is equal to minus dV by dr. I can write, or I can write E is equal to minus of partial by partial x. Only x axisல மட்டும்தான் எனக்கு electric field or given electric field எனக்கு பாயிண்ட் பண்ணுது அப்படின்னா I can write only x cap direction times v. 2 dimension I am going to join j cap. 3 dimension I am going to take into account of k cap direction also. This is how I can relate this potential and the electric field. நேத்திக்கு ஒரு question நம்ம பார்த்தோம். In case of a spherical conductor, so conducting sphere la what is the potential? Since you know the electric field is 0 for a conducting sphere, so what happens to the potential? In the term எனக்கு 0 ஆயிடுச்சு. That is E is equal to நமக்கு என்ன தெரியும், minus dV by dr. Since electric field எனக்கு 0 for inside a conducting sphere, அது எதனால 0 ஆகுதுங்கிறதும் நம்ம previous lectureல நம்ம discuss பண்ணியிருக்கோம். If this is equal to 0, I can tell V is equal to constant. Correct? So inside the sphere or a conducting sphere, my potential remains constant. So this is what we have discussed in the previous class, and also I have related the in terms of electric field and potential நம்ம relate பண்ணிட்டோம். இப்போ இன்னொரு விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதுதான் நம்ம ஆல்ரெடி பேசிட்டோமேங்க மேம், திரும்ப நம்ம ஏன் எலக்ட்ரிக் ஃபீல்டு பேச போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டை பேஸ் பண்ணி நான் இன்னொன்று டிஃபைன் பண்ண போகிறேன், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். அதுக்கு முன்னாடி திரும்ப இதை கொஞ்சம் பற்றி நம்ம பேசிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாயிண்ட் சார்ஜை நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் நான் வந்து வரைஞ்சிருக்கேங்க. இப்போ இந்த ஆரோ மார்க் என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்த்தோம், தட் ஆரோ மார்க் ரிப்ரசன்ட்ஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். கரெக்டா? ஸோ அட் த நியரர் த சார்ஜ் பக்கத்தில் இருக்கும் போது ஸ்ட்ரென்த் எனக்கு அதிகமாக இருக்கும். வென் ஐ மூவ் அவே ஃப்ரம் த சார்ஜ் ஸ்ட்ரென்த் வில் பி லெஸ்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். பிகாஸ் ஒய் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/r². இஃப் ஐ இன்க்ரீசிங் த டிஸ்டன்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் வில் கெட் ரெடியூஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஒரு வேளை நான் இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த ஆரோ மார்க் எல்லாமே நான் இப்படி ஜாயின் பண்ணி ஒரு சிங்கிள் லைனில் ரிப்ரசன்ட் பண்ணுறேன். நவ் ஹவு டு டிட்டர்மைன் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த்? இங்கே பாயிண்ட் சார்ஜ் இருக்குது. ஓகே, நம்ம என்ன சொல்லலாம், நியரர் எனக்கு ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும், இந்த போர்ஷனில் எனக்கு ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கும்னு நான் சொல்லலாம். பட் இன் கேஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் சம்திங் கிவன் லைக் திஸ். So how to determine the strength of the electric field at this point or at this point, at this point, at this, how to determine the strength of the electric field? So that means, have we lost any information about the strength of the electric field? Because நம்ம இந்த arrow mark தான், நம்ம length of that arrow தான் நம்ம என்னன்னு சொல்லிட்டோம், அதுதான் நமக்கு strength கொடுக்குது electric fieldக்கு அப்படி நம்ம சொல்லிட்டோம். If I join all the lines, how could I able to determine the strength of the electric field? இந்த answer நம்ம எப்படி இதுக்கு இந்த questionக்கு எப்படி answer சொல்றோம் அப்படின்னா by giving the density of field lines. இங்க நான் எல்லா லைன்ஸையும் நான் இப்போ ஜாயின் பண்ணிட்டேன். இந்த டென்சிட்டி ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து எங்கே எனக்கு க்ரௌடடாக இருக்கோ அங்கே எனக்கு ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது. எங்கே எனக்கு இந்த டென்சிட்டி ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸில் எப்படி இருக்குது, நிறைய ஸ்பேஸ் இருக்கோ, இதெல்லாம் எனக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குது. கரெக்ட்? இன் பிட்வீன் த லைன்ஸ் ஐ ஹாவ் மோர் ஸ்பேஸ். ஸோ தட் மீன்ஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் இஸ் கெட் ரெடியூஸ்ட் அப்படின்னு நான் சொல்லலாம். பட் ஹவு இட் இஸ் பாசிபிள் அப்படின்னா பை என்க்ளோசிங் அ பர்டிகுலர் ஏரியா. இப்போது எலக்ட்ரிக் லென்த் ஆஃப் த ஆரோ மார்க்ன்றது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இஷ்டத்துக்கு போட்டுகிட்டே போகலாம்.
correct, but that is not the correct way of determining the strength of the electric field. That is, which is responsible or which how to determine the strength of the electric field is relative density enclosing a particular area. That is very very important. இப்போ density of field lines through a particular area ல இருந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படினா, we can tell that whether it is strength is maximum or minimum. Can you see this expression? இந்த statement பார்க்க முடியுதா? If one wishes to estimate the density of field lines, then one has to consider number of lines per unit cross sectional area perpendicular to the lines. It is very very important. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் கீழே உள்ள லைனையும் படிச்சிடலாம். வந்து எப்படி ஆகுது அப்படின்னா, decreases as square of the distance from a point charge. Area enclosing the charge increases as square of the distance. So number of field lines enclosing the area கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் சொல்கிறாங்க. I will explain those lines. இப்போ இந்த ரெண்டு லைனுக்கான அர்த்தத்தை நான் இங்கே வரைஞ்சு நான் சொல்கிறேன். இப்போ எனக்கு ஒரு பாயிண்ட் சார்ஜ் Q இருக்குது. இதுக்கு ஃபீல்ட் லைன்ஸ் நான் இப்படி வரையலாமா? diverging field lines, positive charge na ஒரு diverging field lines எனக்கு இப்படி இருக்கும் நான் சொல்லலாம். சரிங்களா? இப்படி இதுதான் எனக்கு field lines. இப்போ electric field for a given any point charge, it is varies as 1 by r square. அப்படினா என்ன அர்த்தம்? It is decreasing as you increasing the radius. And area enclosing the field lines நம்ம எப்படி increase ஆகுது? Area in general நம்ம எப்படி சொல்லுவோம்? pi r square. That is, area is directly proportional to r square. சொல்லாமா? இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த relative density நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, ஒரு point charge Q இருக்கு, number of field lines ஒரு particular area enclose ஆகுது பாத்தீங்களா? அதை வச்சுட்டு தான் நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, what we can tell whether the strength is maxima or minima. இப்போ இன்னொரு பாயிண்ட் நான் என்ன சொல்லிட்டேன், இந்த electric field வந்து increasing the distance, it decreases by 1 by r square, and ஏரியாவை நான் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ண that is distance நான் இன்க்ரீஸ் பண்ண ஏரியாவை எனக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். அதாவது இந்த போர்ஷன்ல இந்த பாயிண்ட்ல எனக்கு ஏரியா இதுதான் எனக்கு பர்டிகுலர் ஏரியா அப்படின்னா, இதே நான் இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி போக ஏரியா எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் ஏரியா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர். that is, இங்க ஏரியா எனக்கு வந்து say that is 4 மீட்டர் ஸ்கொயரா இருந்துச்சு அப்படின்னா, இங்க எனக்கு எப்படி இருக்கும்? 8 மீட்டர் ஸ்கொயர் ஆர் 16 மீட்டர் ஸ்கொயர். இந்த மாதிரி எனக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். பட் இந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன ஆகும்? இட் இஸ் டிக்ரீசஸ் பை 1 by r square. இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன ஆகும்? டிக்ரீசஸ் பை 1 by r square. நான் இப்போ என்ன சொல்றேன்? இதான் பாயிண்ட் சார்ஜ் Q. எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வருது. இங்க ஒரு பர்டிகுலர் ஏரியாவை என்க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் கிராசிங் அ பர்டிகுலர் ஏரியா perpendicular to the area அப்படின்னு நான் சொல்றேன். அதாவது இந்த ஏரியா இதுதான் எனக்கு சர்ஃபேஸ் ஏரியா, இதுதான் ஒரு பர்டிகுலர் நான் என்ன பண்றேன் என்க்ளோஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதுல இதுதான் இதோட ஏரியாவுக்கு எப்படி டைரக்ஷனை டிஃபைன் பண்றது அப்படின்னா, இதுக்கு ஒரு பர்பெண்டிகுலர் நான் வரைகிறேன், which is outward normal. இதுக்கு இதானே எனக்கு பர்பெண்டிகுலர். இந்த சர்ஃபேஸ் ஸ்கொயரா இருந்தா இந்த அவுட்கமிங் இதுதான் எனக்கு பெர்பெண்டிகுலர். ஒத்துக்கிறீங்களா? இதே வந்து எனக்கு ஒரு சர்க்கிளா இருந்துச்சு அப்படின்னா இதான் எனக்கு பெர்பெண்டிகுலர். இந்த அவுட்வர்ட் நார்மலா தான் நான் டைரக்ஷன் ஆஃப் த ஏரியா அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஏரியாவை வெக்டார் குவான்டிட்டியா நான் அஸ்யூம் பண்றேன். சரிங்களா? since electric field is also a vector quantity, so number of field lines enclosing a particular area remains constant. ஏன் remains constant? இங்க எனக்கு ஒரு small area இருக்கு, electric field lines cross ஆகுது, but distance increase ஆக area எனக்கு increase ஆகுது, because area is directly proportional to r square. electric field என்ன ஆகுது? இந்த இடத்துல எனக்கு decrease ஆகுது, but whatever it is, number of field lines crossing the given particular area remains constant, because area and electric field எனக்கு multiply பண்ண அப்படின்னா, that will gives you the number of field lines coming out of this surface. Correct? So this number is independent of r. Correct? இங்க எனக்கு 5 electric field lines பாஸ் ஆகுதோ அதே தான் இங்க எனக்கு பாஸ் ஆகுது. ஒத்துக்கிறீங்களா? பட் ஸ்ட்ரென்த் நான் எதை சொல்றேன்? இங்க crowded-ஆ இருக்கு, இங்க லெஸ் crowded-ஆ இருக்கு. that is, electric field linesக்கு எப்படி இருக்கு? டிஸ்டன்ஸ் எனக்கு ஒவ்வொரு field linesக்கும் இன்னொரு field lineக்கும் டிஸ்டன்ஸ் செப்பரேஷன் எனக்கு அதிகமா இருக்கு. இதை வச்சுட்டு இங்க field strength எனக்கு மேக்ஸிமம், எனக்கு field strength இங்க மினிமம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படிங்கிறேன். again I will repeat this. so ஒரு பாயிண்ட் சார்ஜ் Q இருக்கு, இதான் எனக்கு field lines. பர்டிகுலராக நான் ஒரு 5 போடுறேன், இல்லை 4 போடுறேன்.
இங்கே எனக்கு நான் என்ன சொல்லிட்டேன், இந்த டென்சிட்டி ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸை வச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்கிறேன், ஸ்ட்ரென்த் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். பிகாஸ் நான் லைன்ஸை ஏரோ மார்க்கை வச்சுட்டு, தட் இஸ் லென்த் ஆஃப் த ஏரோவை வச்சுட்டு என்னால் சொல்ல முடியாது. பிகாஸ் one person to another person will draw more arrow. So from this I cannot tell or I cannot define something called as the strength of the electric field. Strength of the electric field is nothing but the relative density crossing a particular area. இந்த ஏரியா நான் இப்படி போட்டிருக்கேன். இங்கே ஏரியா என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும், டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக இந்த சார்ஜ்லேருந்து டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக எலக்ட்ரிக் ஃபீல்ட் 1/r² எனக்கு கம்மியாகிட்டே இருக்கும், வேற ஏரியா எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இங்கேயே எனக்கு 4 எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் தான் கிராஸ் ஆகுது, இங்கேயே எனக்கு 4 எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் தான் கிராஸ் ஆகுது. பட் ஸ்ட்ரென்த் இங்கே மேக்ஸிமம், இங்கே மினிமம் அப்படின்னு சொல்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன், பிகாஸ் க்ரௌடடாக இருக்குது எலக்ட்ரிக் ஃபீல்டு. இங்கே இருக்கிறத விட இங்கே எனக்கு எப்படி இருக்குது, க்ரௌடடாக இருக்குது. இங்கே எனக்கு ஒவ்வொரு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் செப்பரேஷன் எப்படி இருக்குது, அதிகமாக இருக்குது. இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்றேன், ஏரியாக்கு பெர்பெண்டிகுலரா ஃபீல்ட் லைன்ஸ் எனக்கு வரணும். அதாவது ஏரியாங்கிறது இப்ப நம்ம வெக்டாரா அஸ்யூம் பண்ணிட்டோம் அப்படின்னா what could be the direction of the area அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த ஏரியாக்கு டைரக்ஷன் என்ன சொல்றோம் அப்படின்னா, இதுக்கு பெர்பெண்டிகுலர் நான் வரையறேன். இதுக்கு இந்த சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலர்ங்கிறது என்ன, இதுதான் எனக்கு பெர்பெண்டிகுலர். இது ஒரு டைரக்ஷன், அப்வர்ட் ஒரு டைரக்ஷன், எனக்கு டவுன்வர்ட் ஒரு டைரக்ஷன் வரும். பட் டவுன்வர்டை நம்ம நெக்லெக்ட் பண்ணுறோம், அப்வர்ட் தான் பாசிட்டிவ் டைரக்ஷன்ங்கிறதுனால அப்வர்டை நம்ம சூஸ் பண்ணுறோம். டைரக்ஷன் ஆஃப் த ஏரியா வெக்டார். இஸ் தட் கிளியர்? ஸோ நான் இப்போ என்ன செய்கிறேன், ஸோ இதுதான் எனக்கு ஏரியா அப்படின்னா இந்த ஏரியாவுக்கு எது எனக்கு ஏரியா வெக்டார், டைரக்ஷன் ஆஃப் த ஏரியா எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுக்கு எனக்கு ஒரு பெர்பெண்டிகுலர். ஃபார் அ ரிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஆர் அ சர்க்கிள் எடுத்துக்கிறீங்கன்னா, இதுதான் எனக்கு இந்த சர்ஃபேஸ்க்கு இதுதான் எனக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் ஆர் நார்மல். திஸ் இஸ் அவுட்வர்ட் நார்மல் அப்படின்னு நான் சொல்கிறேன். இன்னொரு நார்மல் எனக்கு இருக்குது, தட் இஸ் இன்வர்ட் நார்மல். அதை நான் எடுத்துக்க மாட்டேன். ஏன் நான் அதை எடுத்துக்க மாட்டேன்னு சொல்கிறேன், தட் இஸ் டேக்கன் டு பி அ நெகட்டிவ். ஸோ சின்ஸ் இட் இஸ் அ ஏரியா இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி, பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம பார்க்க போகிறதுனால நான் இதை என்னவா பண்ணுறேன், இந்த இன்வர்ட் டைரக்ஷனை நான் எடுத்துக்கிறது இல்லை, ஒன்லி அவுட்வர்ட் நார்மலாக மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இஸ் தட் கிளியர்? ஸோ இப்போ என்ன given a square or a rectangle, is this a square, this is my area vector direction. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டும் எனக்கு ஏரியா வெக்டார் டைரக்ஷனும் சேமாக இருந்துச்சுன்னா கம்மிங் நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் எனக்கு மேக்ஸிமமாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். அதாவது இப்போ ஒரு டேப்லேருந்து இல்லைனா டியூப்பில் தண்ணி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இதான் எனக்கு டியூபு. இப்போ இதுலேருந்து தண்ணி வந்துட்டுருக்கு, தண்ணி வரதை நம்மளால் பார்க்க முடியும், பட் ஃபீல்ட் லைன்ஸ், எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸை நம்மளால் பார்க்க முடியாது. இப்போ இங்கே தண்ணி வருது, இப்போ நான் ஒரு ரிங்கை நான் பிளேஸ் பண்ணுறேன் இந்த தண்ணி வர இடத்துல. இந்த ரிங்லேருந்து எனக்கு எவ்வளோ தூரம் எனக்கு மேக்ஸிமம் வாட்டர் வருது, எந்த பொசிஷனில் ரிங்கை ஹோல்டு பண்ணால் எனக்கு மேக்ஸிமம் பொசிஷன் ஆஃப் த வாட்டர் ஆர் மேக்ஸிமம் எனக்கு வாட்டர் ஃப்ளோ எனக்கு வெளில வரும் அப்படின்னா, நான் இந்த வாட்டர் ஃப்ளோக்கு இப்படி தான் எனக்கு வாட்டர் ஃப்ளோ இருக்குது. இந்த ரிங்கை நான் இப்படி பிளேஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த ரிங் வழியாக எனக்கு ஏதோ ஒரு வாட்டராது வருமா? கண்டிப்பாக வராது. ஏன்னா இதுதான் எனக்கு ரிங்கு, இந்த ரிங் எனக்கு டைரக்ஷன் இப்படி இருக்குது அண்ட் வாட்டர் ஃப்ளோ டைரக்ஷனும் இப்படி இருக்குது. த அவுட்கம் ஆஃப் த வாட்டர் ஃப்ரம் திஸ் ரிங் இஸ் 0. வேற இதுதான் எனக்கு வாட்டர் ஃப்ளோ. இந்த ரிங்கை வந்து நான் இப்படி ஹோல்டு பண்ணுறேன், இந்த டைரக்ஷனில் ஹோல்ட் பண்ணுறேன் அப்படின்னா வாட்டர் ஃப்ளோ இந்த ரிங்கில் எப்படி இருக்கும், மேக்ஸிமமாக வரும். ஒத்துக்கிறீங்களா? ஸோ ஹவ் யூ ஹோல்ட் த ரிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ தட் இஸ் வாட் ஐ ஹாவ் பீன் டாக்கிங் அபவுட். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ், ஸோ நான் சொன்ன மாதிரி நான் இப்போ என்ன செய்கிறேன், இன்க்ரீஸிங் த டிஸ்டன்ஸ், இதுதான் எனக்கு இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஏரியா வந்து எனக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு r² இருக்குது. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு r² இருக்கிறதுனால, ஸோ வாட் ஹேப்பன்ஸ், த நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் கிராசிங் எ என்க்ளோசிங் ஏரியா ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஸோ இப்போ இதில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் த ஃபீல்ட் லைன்ஸ், ரிலேட்டிவ் டென்சிட்டிலாம் என்னென்னா ஹவு க்ளோஸ்னஸ் இஸ், இது எவ்வளோ க்ளோஸாக இருக்குது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். ரொம்ப க்ளோஸாக க்ரௌடடாக இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் இஸ் மேக்ஸிமம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒருவேளை செப்பரேஷன் எனக்கு அதிகமாக இருக்குன்னா நான் என்ன சொல்ல போகிறேன், இட் வில் பி ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் இஸ் லெஸ் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜென்ரலைஸ், இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம இன் ஜென்ரல் த்ரீ டைமென்ஷனில் தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அந்த 3 dimensional represent பண்ணுறதுக்கு in order to define the angle I am going to choose a solid angle. இதை பற்றி நம்ம யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ்லேயே பேசியிருப்போம். that is angle subtended by a small perpendicular planar angle is nothing but delta s that is area at a particular distance r that is given by the above expression. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, we can able to determine the number of flux.
தட் இஸ் நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ். இப்போது ஃப்ளக்ஸுங்கிறது நான் என்ன டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் கிராசிங் அ பர்டிகுலர் யூனிட் ஏரியா பிளேஸ்டு நார்மல் டு த ஃபீல்ட் லைன்ஸ். இந்த நம்பருங்கிறது தட் இஸ் இப்போ நம்ம என்ன சொன்னோம், ஃபீல்ட் லைன்ஸ் எனக்கு வருது, ஒரு ஏரியாவை நான் எனக்கு இப்படி க்ளோஸ் பண்ணியிருக்கேன், தட் இஸ் இதுதான் எனக்கு ஏரியா சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த ஏரியா டைரக்ஷன் இஸ் இன் திஸ் டைரக்ஷன். இந்த ஏரியாவுக்கு நார்மல்ங்கிறது இப்போ என்ன, இதுதான் எனக்கு நார்மல். ஒத்துக்கிறீங்களா? ஃபீல்ட் லைன்ஸ் எனக்கு எப்படி இருக்குது, சேம் டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் வெளில வருது நான் சொல்லாமா? நம்பருங்கிறது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. ஒத்துக்கிறீங்களா? அப்போது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, தட் இஸ் E வெக்டார் டாட் டெல்டா எஸ். இந்த ஏரியாங்கிறது இப்போ நம்ம என்ன அஷ்யூம் பண்ணுறோம், வெக்டாராக அஷ்யூம் பண்ணுறோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் யூ நோ தட் இட் இஸ் ஆல்சோ அ வெக்டார் குவான்டிட்டி. பை டேக்கிங் த டாட் ப்ராடக்ட் end result is a scalar quantity that is nothing but the flux, electric flux அப்படி நம்ம சொல்கிறோம். electric flux is a scalar quantity. Can you see this expression? இப்போ இந்த டாட் ப்ராடக்ட் நான் எப்படி ரிமூவ் பண்ணலாம், EDS cos theta அப்படி நான் ரிமூவ் பண்ணலாமா? அப்படின்னா இந்த cos thetaங்கிறது it is nothing but the angle between the electric field and the delta x, that is the area. Correct? So how you hold the ring is very very important. இந்த surface நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஏரியாவுக்கு இதுதான் எனக்கு இங்கே பாருங்கள், இந்த ஏரியா இந்த சர்ஃபேஸில் ஏரியா டைரக்ஷன் நான் இது சொல்கிறேன் வெக்டார், தட் இஸ் this is perpendicular outward normal. இந்த சர்ஃபேஸுக்கு எனக்கு பெர்பெண்டிகுலர் வரைஞ்சனா அதுதான் ஏரியா டைரக்ஷன் நான் சொல்லிட்டேன். சரிங்களா? ஆனால் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி இருக்கணும், இந்த டாட் ப்ராடக்ட் மூலிமா நம்ம என்ன சொல்கிறோம், இந்த ஏரியாவும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் சேம் டைரக்ஷனில் பாயிண்ட் பண்ணிச்சுன்னா, ஆங்கிள் எனக்கு 0 டிகிரி இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எனக்கு வெளில வரும். ஒருவேளை இது ரெண்டு எனக்கு எக்ஸாக்ட்லி இப்படி இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்குது, சர்ஃபேஸ் ஏரியா எனக்கு இந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னா, வாட் ஆங்கிள் இட் மேக்ஸ் 90 டிகிரி. ஸோ ஃப்ளக்ஸ் வில் பி 0, நத்திங் வில் கம் அவுட். கரெக்ட்? ஆஸ் ஐ செட் பிஃபோர், வாட்டர் எனக்கு இப்படி ஃப்ளோ ஆகுது, ரிங்கை நான் இப்படி ஹோல்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ரிங் ஏரியா வெக்டர் இந்த டைரக்ஷனில் இருக்குது, வாட்டர் ஃப்ளோ இந்த டைரக்ஷனில் இருக்குது, எக்ஸாக்ட்லி இட் மேக்ஸ் 90 டிகிரி. ஸோ நத்திங் வில் கம் அவுட். வெரஸ் இட் மேக்ஸ் ஆல்சோ 180 டிகிரியாக கூட இருக்கலாம், மைனஸ் டைம்ஸ் கூட எனக்கு வேல்யூ வரலாம். சின்ஸ் இட் இஸ் அ ஸ்கேலார், இட்ஸ் ஜஸ்ட் அ நம்பர். ஸோ அதை தான் நம்ம ஃப்ளக்ஸ் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஸோ கேன் யூ see this expression, small area of a surface can be represented by, இப்போ இந்த சர்ஃபேஸ் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, somewhat symmetry எனக்கு இருக்குது. இது ஒரு பர்டிகுலர் ஸ்மால் சர்ஃபேஸ் எடுத்து என்ன பண்ணுறேன், இதுதான் எனக்கு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன், இதுதான் ஏரியா வெக்டார் டைரக்ஷன், அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஏரியா வெக்டார் டைரக்ஷன் எனக்கு இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எனக்கு வெளில வரும். ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை இங்கே டெஃபினேஷன் எழுதியிருக்காங்க பாருங்கள். ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் linked with any surface, electric flux linked with any surface is defined as the total number of electric lines of force that normally pass through the surface. இந்த சர்ஃபேஸில் இதான் எனக்கு சர்ஃபேஸ் அப்படின்னா, இதில் எனக்கு இதான் நார்மல். இந்த நார்மலில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எனக்கு சேம் டைரக்ஷனில் இருக்கும்போது நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் வில் கெட் இன்க்ரீஸ்டு. இப்போது ஒரு வேளை ஏரியா எனக்கு இந்த மாதிரி சர்ஃபேஸ் இப்படி irregular ஷேப்பில் கொடுத்துருந்தாங்கன்னா, வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் ஐம் கோயிங் டு சூஸ் அ வெரி வெரி ஸ்மால் சர்ஃபேஸ் ஏரியா. இந்த சர்ஃபேஸ்க்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, correspondingly I am going to draw a normal and electric field lines are pointing in this direction. Again I am going to see the angle. From this I will define the total flux. ஒரு small portion இதை எடுத்து எழுதிட்டு integrate பண்ணேன் அப்படின்னா I will have the total flux. Since electric flux is a scalar quantity, so but it has the property of a vector field. So that means இதை டிபெண்ட் பண்ணும், டைரக்ஷனை டிபெண்ட் பண்ணிருக்கும். பிகாஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஏரியா வெக்டரும் எனக்கு சேம் டைரக்ஷனில் இருந்தால் மட்டும்தான் மேக்ஸிமம் ஃப்ளோ ஆஃப் என்ன கிடைக்கும், எனக்கு ஃப்ளக்ஸ் கிடைக்கும். ஸோ ஃப்ளக்ஸ் ஸ்கேலார் தான், பட் இதை எதை டிபெண்ட் பண்ணுது, வெக்டார் ஃபீல்டை டிபெண்ட் பண்ணுது. அப்படின்னா என்ன அர்த்தம், எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் அ வெக்டார் ஃபீல்ட் அண்ட் ஏரியா இஸ் ஆல்சோ அ வெக்டார் ஃபீல்ட். இது ரெண்டுத்தையும் டிபெண்ட் பண்ணி தான் அவுட்கம் இருக்கும். அதுதான் இதுக்கான மீனிங். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இதில் யூனிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ த யூனிட் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலும் ஆர் ஜூல் மீட்டர் பர் கூலும். இந்த ரெண்டு யூனிட் நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆஸ் ஐ செட் பிஃபோர், டீட்டா எனக்கு எப்போ பாசிட்டிவாக இருக்கும், டீட்டா எனக்கு எப்போ ஜீரோவாக இருக்கும், ஃப்ளக்ஸ் தட் இஸ் ஃப்ளக்ஸ் எப்போ எனக்கு பாசிட்டிவாக இருக்கும், ஃப்ளக்ஸ் எனக்கு எப்போ ஜீரோவாக இருக்கும், ஃப்ளக்ஸ் எனக்கு எப்போ நெகட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த டீட்டாவை பொறுத்து நம்மளால் சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ சாலிட் ஆங்கிள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஒரு சார்ஜை இப்போ என்க்ளோஸ் பண்ணணும். என்க்ளோஸ் நான் எப்படி பண்ணுவேன், பை யூஸிங் அ 3 dimensionல் சாலிட் ஆங்கிளில் நான் என்க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ என்க்ளோஸ் பண்ணும் போது ஐ கேன் டிஃபைன் த ஆங்கிள் சப்டெண்டட் பை திஸ், தட் இஸ் நத்திங் பட் த சர்ஃபேஸ் ஏரியா டிவைடட் பை த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் from this point. So this is how I can define the solid angle. இது நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா புரியும்.
இப்போ நான் வந்து காஸ் தியரம் சொல்ல போகிறேன். இப்போ நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை பற்றி நான் சொல்லிட்டேன். இப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் சொன்னது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ காஸ் தியரம் படி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, த சர்ஃபேஸ் இன்டெக்ரல் ஆஃப் அ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி ஓவர் எனி க்ளோஸ்டு hypothetical surface, அதுதான் Gaussian surface அப்படின்னு நம்ம சொல்கிறோம். In free space is nothing but equal to 1 by epsilon naught times the charge enclosed within the surface. அதாவது ஒரு ஃப்ளக்ஸை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணிட்டோம், we have defined before. Surface electric field times that is the surface area must be equal to 1 by epsilon naught times the charge enclosed. ஒரு hypothetical surfaceலாம் நான் enclose பண்ணணும் இந்த charge. எப்படி enclose பண்ணலாம் அப்படின்னா, by using symmetry arguments. And one point I have to tell, why do we need two laws? கூலம்ஸ்லாம் இருக்குது. எதுக்கு நம்ம காஸ்லாம் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா, காஸ்லாம் இஸ் சிம்பிள் டு ஒர்க் அவுட் இஃப் தேர் இஸ் சிமெண்ட்ரி இன் த ப்ராப்ளம். சிமெண்ட்ரி இருக்கும் போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, காஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி ஈஸியாக எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிச்சிடலாம். மேத்தமெட்டிக்ஸ் அதிகமாக தேவைப்படாது. whereas in case of a Coulomb's law you have to use a tedious mathematics. மேத்தமெட்டிக்ஸ் அங்கே அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஃபைனல் ரிசல்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் கூலம்ஸ்லாம் எதுக்கு தான் வேலிடுன்னு நம்ம பார்த்தோம், ஒன்லி ஃபார் அ பாயிண்ட் சார்ஜ் அண்ட் ஸ்டேஷனரி சார்ஜஸ். whereas காஸ் law is also valid for moving charges. That is what the end of the electromagnetic spectrum or electromagnetic waves நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் 4 ஈக்குவேஷன் எழுதும் போது we will include the Gauss law. whereas Coulombsலாம் நம்ம include பண்ண மாட்டோம். that is only valid for the point charges, but we will include the Gauss law which we will be going to learn which after few classes. ஓகேவா? இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, we have to prove எப்படி இது 1 by epsilon naught times charge enclosed அப்படின்னா, so again I am going to take this flux is equal to dE times ds. இப்போ நான் சார்ஜை வந்து ஒரு என்ன பண்ணுறேன், ஒரு பாயிண்ட் சார்ஜுக்கு இட் ஹாஸ் அ ஸ்பெரிக்கல் சிமெட்ரி அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ ஐ எம் ட்ராயிங் அ வெரி வெரி ஸ்மால் ரேடியஸில் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த சார்ஜை நான் இப்போ என்க்ளோஸ் பண்ணிட்டேன். ஒரு பர்டிகுலர் வேல்யூ ஐ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் எனி கிவன் பாயிண்ட். ஸோ ஐ எம் கோயிங் டு சூஸ் த ஸ்மால் ஏரியா. இதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்மால் சர்ஃபேஸ் ஏரியா நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்மால் சர்ஃபேஸ் ஏரியாவில் கரஸ்பாண்டிங்லி இதுதான் எனக்கு ஏரியா. இதுதான் இந்த ஏரியாவுக்கு டைரக்ஷன் எப்படி இருக்க போகுது, அவுட்வர்ட் நார்மல். எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார் அ பாசிட்டிவ் சார்ஜ் எப்படி இருக்கும், ரேடியலி அவுட்வர்டாக எனக்கு இருக்கும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் இருக்குது, சேம் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ வாட் ஆங்கிள் டஸ் இட் மேக்ஸ், 0 டிகிரி சொல்லாமா, அதான் இங்கே எழுதியிருக்காங்க. தட் இஸ் ஆர் கேப் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட், n cap is the area vector direction. So 1 into 1 times cos 0 because both makes the same angle, correct? So cos becomes 0 degree becomes 1. So I can write this as d phi small flux வரத போகுது. ஏன்னா நான் ஸ்மால் ஏரியா தானே சூஸ் பண்ணியிருக்கேன். டோட்டல் ஃப்ளக்ஸ் வேணும்னா நான் என்ன பண்ணணும், இந்த ஏரியாவை நான் ஆட் பண்ணி இந்த ஏரியா அதே மாதிரி இந்த சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு என்ன ஃப்ளக்ஸ் வருது, இந்த சர்ஃபேஸ் எல்லாத்தையும் நான் என்ன ஆட் பண்ணேன் அப்படின்னா I will have the total result. But instead of doing addition, what I can do, do integration with the proper limits, correct? So if I integrate, I will have the total flux coming out of this spherical, that is இந்த சர்ஃபேஸ்லேருந்து வரக்கூடிய total flux நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க. that is d phi is equal to electric field times dx. electric fieldக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், q by 4 pi epsilon naught times r square நமக்கு தெரியும் times ds. இப்போ இந்த QO இந்த ஆர் ஸ்கொயராக ஃபார் ஸ்பெரிக்கல் சிமெட்ரி மாறப்போது கிடையாது. இங்கே எனக்கு 5 மீட்டர்னா இங்கே எனக்கு 5 மீட்டர் தான். ஸோ இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் எல்லாம் இன்டகிரேஷன் நான் வெளில எடுத்துடலாமா. ஸோ இஃப் ஐ டேக் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் இன்டகிரேஷன் வெளில எடுத்துட்டேன் அப்படின்னா ஒன்லி திஸ் சர்ஃபேஸ் ஏரியா, ஸ்மால் சர்ஃபேஸ் ஏரியா நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இன் ஆர்டர் டு ஹேவ் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன வரப்போகுது, இட்ஸ் நத்திங் பட் 4 pi r square. ஸோ இஃப் ஐ கேன்சல் ஆல் தோஸ் டேர்ம்ஸ் இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஆர், தட் இஸ் நத்திங் பட் q by epsilon naught. ஸோ காஸ்லாலேருந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இட் டஸ் நாட் டிபெண்ட் on which point, only see the charge enclosed இருக்கா, enclosed ஆகலையா, அவ்வளோதான். enclosed ஆகலைன்னா it is 0. இந்த distance எவ்வளோ இன்க்ரீஸ் ஆனாலும் டிக்ரீஸ் ஆனாலும் it remains, that is number of flux constant அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா. பட் ரிலேட்டிவ் டென்சிட்டியை வச்சுட்டு தான், க்ரௌடடாக இருக்கிற ரீஜனை வச்சுட்டு தான் ஸ்ட்ரென்த் எனக்கு மேக்ஸிமமாக ஆர் மினிமமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். இஸ் தட் கிளியர்? ஸோ நான் ஃபார் அ க்ளோஸ்ட் எனி சர்ஃபேஸ், இப்போ நம்ம ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக் இருக்கிற சர்ஃபேஸ்க்கு பார்த்தோம். ஈவன் தோ இட் இஸ் நாட் அ சிமெட்ரிக்கலி சர்ஃபேஸ் இல்லைனா கூட இட் ஷுட் என்க்ளோஸ்டாக இருக்கணும். இஃப் தேர் இஸ் அ சார்ஜ் என்க்ளோஸாக இருந்துச்சு அப்படின்னா, நான் முன்னாடி என்ன சொன்னேன், சிமெட்ரி இருந்துச்சுன்னா யூ கேன் யூஸ் த காஸ் லா அப்படின்னு நான் சொன்னேன். ஈவன் தோ சிமெட்ரி எனக்கு இல்லை, சம்வாட் எனக்கு என்க்ளோஸாக இருந்தாலும் யூ கேன் யூஸ் த காஸ் லா. ஸோ திஸ் இஸ் ஹவு, பட் எண்ட் ரிசல்ட் வில் பி சேம்.
Can you see this one? Again, I'm using the same method. ஒரு small portion of the area எடுக்கிறேன். Total surface area நான் integrate பண்ணேன்னா, again I'm getting q by epsilon naught times q by 1 by epsilon naught times the q enclosed. So same answer I'm getting. So this is what from the Gauss law I can tell. From Gauss law இருந்து நான் electric field சொல்ல முடியும். Once if I know the charge enclosed. Again use the same method for a spherically symmetric material. நான் என்ன பண்ணுறேன், spherically symmetric charged surfaceக்கு நான் என்ன பண்ணுறேன், Q நான் place பண்ணியிருக்கேன். Again நான் small surface நான் choose பண்ணுறேன். This is my electric field direction. So I can define Q phi E, that is flux is equal to E dot ds is equal to Q by epsilon naught times correct. So E and ds எனக்கு எப்படி இருக்கு, சேம் டைரக்ஷன்ல தான் இருக்கு. So cos 0 என்ன ஆயிடும், 1 ஆயிடும். E ds is equal to q by epsilon naught. இப்போ நான் என்ன பண்ணும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் at all the points எனக்கு சேமா தான் இருக்கும். ஏன்னா டிஸ்டன்ஸ் எனக்கு சேமா தான் இருக்கும் போது எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், எனக்கு சேமா தான் இருக்கும். So I can take outside from the integral. Only I am going to integrate for the surface area. So that must be equal to 1 by epsilon naught times charge enclosed. இப்போ இந்த surface areaங்கிறது என்ன, it's nothing but 4 pi r square, that is nothing but q by epsilon naught is equal to E is equal to q by 4 pi epsilon naught times r square. This is what we have learned for a point charge. Point charge க்கு இதுதானே நம்ம பார்த்தோம். E is equal to q by 4 pi epsilon naught தானே நம்ம பார்த்தோம், r square. அதே value by using the Gauss law also you are getting. So in case of a test charge place பண்ணுறேன், so what will be the force experience? It will be given by q naught by 4 pi epsilon times r square, which is also valid with the Coulomb's law. So Coulomb's lawவும் நான் Gauss lawல ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சா எனக்கு ஒரு ஆன்சரோ இல்லை Coulomb's lawல கண்டுபிடிச்சா எனக்கு ஒரு ஆன்சரோ வராது. The end result will be same, but you have to use a different method. Are you getting? So what will be the applications அப்படின்னா, first application I can tell is the electric field intensity due to a very long straight charged wire. For example, இதுதான் எனக்கு charged wire இருக்கு, which has a positively charged material எனக்கு இருக்கு. சரிங்களா, இந்த long wireக்கு electric field நான் கண்டுபிடிக்கணும். So I can use the Gauss law, correct? So in order to use the Gauss law, you need to have something called as a Gaussian surface, because நான் இதை enclose பண்ணணும். இந்த Gaussian surfaceங்கிறது என்ன அப்படின்னா, it's a closed surface around a charge distribution such that the electric field intensity has a single fixed value at all the point on the surface. இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா, நான் ஒரு Gaussian surface choose பண்ணும், பட் நான் choose பண்ணுற surfaceல எப்படி இருக்கணும் அப்படின்னா, எல்லா பாயிண்ட்லையும் electric field எனக்கு சேமா இருக்கணும். See, this is my Gaussian surface. I have enclosed. இனிஷியலாக எனக்கு சார்ஜ் இதாமா, சரியா, இதான் எனக்கு wire of length இருக்குது. It has a positive charge. இந்த சார்ஜ்டு மெட்டீரியல் நான் என்ன பண்ணோம் அப்படின்னா, என்க்ளோஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு Gaussian surface யூஸ் பண்ணுறேன். அந்த சர்ஃபேஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, சேமாக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு சேமாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இதே சர்ஃபேஸ்க்கு இந்த மாதிரி இல்லாமல் if I am getting something like this, இது எனக்கு கண்டிப்பாக ஒரு Gaussian surface கிடையாது. பிகாஸ் இங்கே எனக்கு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், இங்கே எனக்கு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு, பிகாஸ் டிஃப்ரெண்ட் ரேடியை, கரெக்ட்? ஆர் யூ கெட்டிங் மை பாயிண்ட்? ஸோ இதை சொல்கிறதுக்கு முன்னாடி சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி நான் சொல்லணும். ஐ வில் டெல் வாட் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ். கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ், அதாவது இப்போ இது வரைக்கும் நம்ம டிஸ்கிரீட் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் தான் நம்ம பார்த்தோம். கண்டினியூஸாக ஒரு சார்ஜ் வந்து எனக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆயிருந்துச்சு அப்படின்னா, வாட் வில் பி த கரஸ்பாண்டிங் ஆர் ஹவு டு ஃபைண்ட் த எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா, I will tell you. For example, சார்ஜ் வந்து ஒரு லைனில், ஒரு ஒயர் ஆஃப் லைன் ஒயரில் எனக்கு இப்படி ஸ்ப்ரெட்டாக இருக்கலாம், இல்லைனா பிளெயின் ஷீட்டில் எனக்கு இப்படி சார்ஜ் வந்து இப்படி ஸ்ப்ரெட்டாக இருக்கலாம், இல்லைனா ஒரு பர்டிகுலர் வால்யூமில் எனக்கு இப்படி என்ன இருக்கலாம், க்யூப்பில் இப்படி எனக்கு சார்ஜஸ் வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆகிருக்கலாம். ஸோ 3 ways I am telling. இது வரைக்கும் நம்ம Q1 Q2 discrete charges நம்ம பார்த்தோம். whereas discontinuity, that is in the charge one charge is different from another charge. இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு சிங்கிள் சார்ஜை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, if I placed here in case of a plain sheet, ஒரு plain sheetல இப்போ நான் சார்ஜ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, how to find out ஒரு வெதர் கூலும்ஸ்லாம் இங்கே வேலிடாக இருக்குமா, இல்லை காஸ்லாம் நான் யூஸ் பண்ணலாமா இங்கே? ஏன்னா காஸ்லாவோ கூலும்ஸ்லாவோ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, வெரி வெரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ்க்கு தான் வேலிட். பட் கூலும்ஸ்லா இஸ் ஒன்லி வேலிட் ஃபார் அ ஸ்டேஷனரி சார்ஜ், வெரஸ் காஸ்லா இஸ் ஈவன் வேலிட் ஃபார் த மூவிங் சார்ஜஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். பட் சார்ஜ் டேக்கன் ஷுட் பி வெரி வெரி மினிமமாக இருக்கணும்னு நம்ம சொல்லிட்டோம். இன் கேஸ் ஆஃப் அ கண்டினியூஸாக நான் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஐ எம் கோயிங் டு டேக் அ வெரி வெரி ஸ்மால் போர்ஷன். இப்போ நான் ஸ்மால் போர்ஷனில் எடுக்கும் போது கரஸ்பாண்டிங்லி அந்த ஸ்மால் ஏரியாவில் ஒரு ஸ்மால் இன்ஃபினிட் டெசிமல் சார்ஜை நான் டிஃபைன் பண்ணலாமா? தட் இஸ் dq. டோட்டல் சார்ஜஸ் q.
q amount of charge நான் அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டேன். இதில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு பர்டிகுலர் ஏரியாவை நான் சூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். அந்த ஏரியாவில் ஐ ஹாவ் மெனி சார்ஜஸ். ஒத்துக்கிறீங்களா? இந்த ஏரியாவில் எனக்கு இந்த ஏரியாவை தான் நான் இங்கே போட்டிருக்கேன், பெருசாக போட்டிருக்கேன். இந்த ஏரியாவில் எனக்கு நிறைய சார்ஜஸ் இருக்கலாம். ஒத்துக்கிறீங்களா? அதில் வெரி வெரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சார்ஜை நான் எடுக்கிறேன். இந்த ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சார்ஜுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, மேபி இட் ஹாஸ் லென்த் or it may has a area also, and it also has a volume depending on the dimension. In case of a one dimension, I will have a length for this charge. In case of a two dimension, I will have a area. In case of a three dimension, I can define the volume. ஒரு சார்ஜுக்கு எவ்வளோ, that charge should be directly proportional to length of that charge, and that charge நான் எடுக்கிறது should be directly proportional to the area of that charge, and it also directly proportional to the volume. இப்போ நான் என்ன சொன்னேன், dq is directly proportional to dl. இந்த proportionality நான் எப்படி ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னா, with a constant. அந்த கான்ஸ்டன்ட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. ஸோ இதை நான் எப்படி டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா, சார்ஜ் பர் யூனிட் லென்த். நான் இப்போ என்ன சொல்கிறேன், இதுதான் எனக்கு வந்து லைன் சார்ஜ் டென்சிட்டி இருக்குது. ஒரு பர்டிகுலர் லைனில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, லீனியர் சார்ஜ் டென்சிட்டியாக நான் என்ன பண்ணுறேன், சார்ஜை வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 1 மீட்டர் லென்த்தை நான் எடுக்கிறேன். 1 மீட்டர் போர்ஷன் உள்ள பார்ட்டை மட்டும் எடுத்து, இந்த 1 மீட்டருக்கு ஐம் கோயிங் டு டிஃபைன் சம்திங் கால்ட் அஸ் அ சார்ஜ் பர் யூனிட் லென்த். இந்த 1 மீட்டரில் q அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் இருக்குன்னு நான் சொல்லலாமா? அதாவது இந்த ஒரு கண்டினியூஸாக நான் சார்ஜ் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். அதில் 1 போர்ஷனை மட்டும் எடுக்கிறேன். அந்த போர்ஷனுக்கு நான் சார்ஜ் பர் யூனிட் லென்த் டிஃபைன் பண்ணியிருக்கேன். த்ரூ அவுட் திஸ் மெட்டீரியல் திஸ் லாம்டா இஸ் கான்ஸ்டன்ட். q amount of charge இருக்குது. இதில் நான் small portion which is microscopically very very small, அந்த amount of charge நான் எடுக்கிறேன். that should be directly proportional to dl இருக்கும். இந்த proportionality நான் எப்படி ரிமூவ் பண்ணுறேன், lambda times dl. lambdaங்கிறது that is that throughout that region this is constant, that is q by l சொல்லாமா. in case of a square, that is in case of a 2 dimension நான் எப்படி டிஃபைன் பண்ணலாம், again dq is directly proportional to dA சொல்லாமா. again இந்த proportionality நான் எப்படி ரிமூவ் பண்ணுறேன், sigma times dA, right? again sigmaவை நான் எப்படி டிஃபைன் பண்ணுறேன், q by unit area. இப்போ நான் வந்து ஒரு பிளெயின் ஷீட்டாக இருக்குது அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஏரியாவை நான் சூஸ் பண்ணுறேன். இந்த ஏரியாவில் எகெயின் எவ்வளோ நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்கலாம், மெனி சார்ஜஸ் எனக்கு இருக்கலாம். அந்த ஸ்மால் சார்ஜ் எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும், நான் சூஸ் பண்ணுற ஏரியாவுக்கு எனக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும். இந்த ஏரியா தான் நான் சூஸ் பண்ணுறேன்னா அந்தளவு எனக்கு சார்ஜஸ் இருக்கும்னு அர்த்தம். பட் நான் இதை எப்படி ரிமூவ் பண்ணுறேன், இந்த ப்ரொபோஷனாலிட்டியை வித் சிக்மா, தட் சிக்மா இஸ் கான்ஸ்டன்ட் த்ரூ அவுட் தி ஸ்கொயர். Is that clear? And for a volume, in case of a 3 dimension, I have to define பண்ணலாம். That is dq is directly proportional to dv. Again, this proportionality I have to remove பண்ணலாம் is equal to rho times dv. So, இங்க rhoங்கிறது நான் என்ன சொல்றேன், that is throughout the volume that is constant q by v. Is that clear? So, for example, நான் இன்னும் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா, so I can tell that this is your cake. You have a small portion எடுக்கிறேன். இந்த small portionல நிறைய செரிஸ் இருக்குன்னு நான் சொல்லாமா, அந்த செரிஸ் தான் என்ன சொல்கிறேன், dqன்னு சொல்கிறேன். இந்த ஸ்மால் ஏரியா, இந்த ஏரியாவில் டோட்டல் இஸ் கான்ஸ்டன்ட், அதுதான் லாம்டா சிக்மா ரோ அப்படின்னு நான் சொல்கிறேன். இதில் ஸ்மால் செரிஸ், அந்த செரிஸ் தான் dqன்னு சொல்கிறேன். அதுக்கு லென்த் இருக்குமா, ஏரியா இருக்குமா, அந்த ஸ்மால் வேல்யூக்குமே அப்படின்னா இருக்கும். அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னா டைமென்ஷனை பொறுத்து இருக்கும். 1 dimensionா dl, that is length. 2 dimensionா ஏரியா, ஸ்மால் ஏரியா தான், ஸ்மால் சார்ஜுக்கு ஸ்மால் லென்த், ஸ்மால் சார்ஜுக்கு ஸ்மால் ஏரியா. இட் இஸ் ஆல்சோ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டிவி. இஸ் தட் கிளியர்? ஸோ இதை பாருங்க, இப்போது திரும்ப இதுக்கு வரலாம். இதில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஹியர் ஐ ஹவ் செட் யூ ஹாவ் அ ஒன் ஸ்ட்ரெயிட் ஒயர், ஒரு லாங் ஸ்ட்ரெயிட் சார்ஜ்டு ஒயர் இருக்குது. இதுக்கு நான் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும். நான் திரும்ப என்ன பண்ணலாம், 1 போர்ஷன் நான் பார்க்குறேன் அப்படின்னா, இங்கே எவ்வளோ எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைக்குதோ அது தட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் பி கான்ஸ்டன்ட் த்ரூ அவுட் த ஃபீல்ட் லைன். தட் இஸ் ஸ்ட்ரெயிட் லைன் சார்ஜ் ஒயருக்கு எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ நான் ஒரு ஸ்மால் போர்ஷனுக்கு என்ன பண்ணுறேன், என்க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இந்த என்க்ளோஸ் எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். கௌஷியன் சர்ஃபேஸ் எப்படி சூஸ் பண்ணணும், நீங்கள் சூஸ் பண்ணுற கௌஷியன் சர்ஃபேஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எனக்கு மாறக்கூடாது, எலக்ட்ரிக் ஃபீல்டு எனக்கு சேம் வேல்யூவாக இருக்கணும். அப்படின்னா distance should remains constant. The best way I can enclose by using a cylindrical symmetry. You have 3 symmetries, that is one is cylindrical symmetry. இப்போ நான் enclose பண்ணிட்டேன். இப்போ enclose பண்ணிட்டேன். இதோட ஏரியா டைரக்ஷன் எப்படி இருக்கும், ஒரு ஸ்மால் போர்ஷன் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏரியா இந்த டைரக்ஷன் சொல்லாமா, பிகாஸ் இதான் எனக்கு சர்ஃபேஸ்னா இதுக்கு பெர்பெண்டிகுலர், இதுக்கு நார்மல். Is that clear? So, இதுதான் எனக்கு என்ன இருக்கு, direction of the area vector for the first surface. Shall I tell? Electric field lines positive charge எப்படி இருக்கும், இப்படி diverging field lines இருக்கும்.
ஒத்துக்கிறீங்களா? ஸோ டைவர்ஜிங் ஃபீல்ட் லைன்ஸ் ஃபார் திஸ் போர்ஷன் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் கமிங் இன் திஸ் பார்ட். அண்ட் இங்கே எப்படி இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷனில் இருக்குது, ஏரியா சூஸ் பண்ணுறதும் இதே டைரக்ஷனில் இருக்குது. இங்கே எனக்கு எப்படி இருக்குது, இந்த சர்ஃபேஸில் ஏரியா இந்த டைரக்ஷனில் இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷனில் இருக்குது. ஸோ நான் ஆட் பண்ணுங்கள் எல்லா எலக்ட்ரிக் ஃபீல்டையும். தட் இஸ் டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் நத்திங் பட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் through the surface area of A and through the surface area B and through the surface area C. Sollama, what is the angle? It makes 90 degree. It makes 90 degree. What is the angle for the C? It makes 0 degree. Shall I tell? So if I substitute all together, 90 degree becomes 0. So this one will contribute to the corresponding electric field. Since நான் choose பண்ணியிருக்கிற சர்ஃபேஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கணும்னு நம்ம சொல்லிட்டோம், கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும்னு நான் சொல்லிட்டேன். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டை வெளில எழுதிடலாமா? அதான் எழுதியிருக்கேன். cos 0 is 1. So what is the total surface area? It's nothing but the surface area of a cylinder. That is nothing but 2 pi RL. சொல்லலாமா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், now I got the value, that is total flux in this portion is equal to E into 2 pi RL. Correct? This is what I have written. So Q, the total flux it's nothing but Q by epsilon naught. Correct? This value, total flux தான் இப்போ நம்ம பார்த்திருக்கோம். E dot area. That is total flux is Q by epsilon naught is equal to E into 2 pi RL. But what is Q? In terms of இப்போ நான் லாம்டாவை டிஃபைன் பண்ணனா, லாம்டாக்கு பதிலாக நான் என்ன டிஃபைன் பண்ணேன், Q by L நான் டிஃபைன் பண்ணேன். ஸோ Qக்கு பதிலாக நான் என்ன சொல்லலாம், லாம்டா டைம்ஸ் L நான் டிஃபைன் பண்ணலாமா? பிகாஸ் நான் ஏன் லாம்டாக்கு போகிறேன், இட்ஸ் அ ஒன் டைமென்ஷனல் கேஸ். தட்ஸ் வை ஐம் கோயிங் ஃபார் ஒரு லைனில் இருக்குது சார்ஜஸ் அப்படின்னா ஒன் டைமென்ஷன் தானேமா. ஸோ தட்ஸ் வை ஐம் யூசிங் திஸ் ஒன், தட் இஸ் Q is equal to lambda L by epsilon naught. If I substitute L கேன்சல் பண்ணிக்கலாமா? ஸோ E என்ன வருது, தட் இஸ் 1 by 2 pi epsilon naught lambda by R. Or I can write in terms of, so 1 by 4 pi epsilon naught 2 lambda by R. So this is the electric field in the vector notation. So direction of the electric field radially outward இருக்கும், பாசிட்டிவாக இருந்தால் நெகட்டிவாக இருக்கும், இன்வர்டாக இருந்துச்சுன்னா. It is independent of what the size of the Gaussian surface. இப்போ Gaussian surface இந்த electric field பார்த்தீங்கன்னா it is independent of the Gaussian surface but it depends on 1 by R. For a electric field எப்போவுமே 1 by R square இருக்காது. For a linear line charge density, electric field goes like 1 by R. Is that clear? So it depends on the distance, that is எந்த டிஸ்டன்ஸில் பார்க்குறோங்கிறது it is very important. In case of a plane sheet, நான் சொன்ன மாதிரி surface charge density நான் எப்படி டிஃபைன் பண்ணலாம், in terms of sigma. Correct? So here electric field lines எல்லாம் இப்படி எனக்கு பாயிண்ட் பண்ண போது ஒரு small surface area நான் ஒரு போர்ஷன் எடுக்கிறேன், அந்த போர்ஷனை எப்படி என்க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னா again by using a cylindrical symmetry. இந்த பிளேன் ஷீட்டில் ஒரு ஸ்மால் ஏரியா நான் சூஸ் பண்ணுறேன், இதான் எனக்கு ஏரியா. இந்த ஏரியாலேருந்து எவ்வளோ ஃபீல்ட் லைன்ஸ் வருதுங்கிறத நான் எப்படி சூஸ் பண்ணுறேன், எப்படி என்க்ளோஸ் பண்ணுறேன், by using the cylindrical symmetry. ஏன் நான் cylindrical symmetry யூஸ் பண்ணுறேன், again field lines வந்து எனக்கு parallel இருக்கிறதுனால I should not have the electric field at different pointsல different values எனக்கு இருக்கக்கூடாது. So if this is the surface, how to define the flux? Again it is nothing but E dot ds, that is Q by epsilon naught. Correct? So E ds is equal to, that is 1 by, that is the portion of A and B and what, that is C போட்டிருக்காங்க, that is in the surface. First இந்த surfaceல வரக்கூடிய field lines, இந்த சர்ஃபேஸில் வரக்கூடிய ஃபீல்ட் லைன்ஸ், இந்த சர்ஃபேஸ்னால வரக்கூடிய ஃபீல்ட் லைன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுதான் டைரக்ஷன் ஆஃப் த ஏரியா. திஸ் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் த ஏரியா. திஸ் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் த ஏரியா. சின்ஸ் எனக்கு ப்ளஸ் பாசிட்டிவ் சைன் ரிப்ரசன்ஸ் இந்த பிளேன் ஷீட், ரேடியலி அவுட்வர்டாக எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்க போகுது சொல்லாமா. ஸோ ஐ கேன் டிஃபைன் திஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் ஏரியா. இது என்ன, ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ்க்கு ஏக்கு எப்படி இருக்குது, இதுதான் எனக்கு சர்ஃபேஸ் ஏரியா டைரக்ஷன் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டும் சேம் டைரக்ஷனில் இருக்கனால இட் மேக்ஸ் 0 டிகிரின்னு சொல்லலாமா. அண்ட் வாட் அபவுட் பி, எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் ஏரியா ஆர் பாயிண்டிங் இன் த சேம் டைரக்ஷன், again it is 0. And what about this one, area is in this direction, field lines are going in this direction, it makes 90 degree. Shall I write like this? So this becomes 0, this becomes added up, I will have twice the times of surface area. Surface area it's nothing but pi r square சொல்லலாமா. ஸோ இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், again Q1 நான் இப்போ என்ன பண்ணலாம், ஃப்ளக்ஸ் தானே நமக்கு இப்போ என்னன்னு தெரிஞ்சிருக்கு, E times pi 2 E times pi r square அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு இல்லையா. ஃப்ளக்ஸை நான் எப்படி சொல்லலாம், Q by epsilon naught. Since for a 2 dimension I can write sigma times A. ஏரியாங்கிறது pi r square by epsilon naught சொல்லலாமா. ஸோ இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன கிடைக்குது, sigma by 2 epsilon naught. Can you see this expression? So in terms of electric field is independent of the distance.
Can you see? Sigma is a constant, epsilon naught is a constant, 2 is also a constant. That means everything is a constant. That electric field line for a plane sheet will form a uniform electric field because it is independent of radius. Radius depend பண்ணி இருந்துச்சுன்னா electric field lines என்ன ஆகும்? It will get decreased when you increase the distance அப்படின்னு நம்ம சொல்லலாம். But it is independent of radius அப்படிங்கறனால electric field line will remains uniform for a infinite plane sheet. Is that clear? ஓகே, இப்போ நம்ம சில கேசஸ் பார்க்கலாம். தட் இஸ் சிக்மா 1 சிக்மா 2 ரெண்டு பிளேன் ஷீட் நான் வச்சுருக்கேன். ஸோ இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்குது. கிவன் தட் திஸ் இஸ் கிரேட்டர் தேன் திஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதோட ஃபீல்ட் லைன்ஸ் எனக்கு ரேடியலி அவுட்வேர்டாக இருக்க போகுது. பிகாஸ் ஆஃப் திஸ் ஷீட் ஆல்சோ த எலக்ட்ரிக் ஃபீல்ட் வில் பி ரேடியலி அவுட்வேர்டாக இருக்கும். ரெண்டுமே எனக்கு சேம் டைரக்ஷனில் பாயிண்ட் பண்ணுறதுனால டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இட்ஸ் கெட் ஆடட் அப்பாக எனக்கு இருக்கும். ஒத்துக்கிறீங்களா? இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குது? இதுக்கானது இப்படி ரேடியலி அவுட்வேர்டாக இருக்குது. இதுக்கான எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? ரேடியலி அவுட்வேர்டாக இருக்கும். போத் ஆர் பாயிண்டிங் இன் த டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். இங்கே எனக்கு எப்படி இருக்குது? சேம் டைரக்ஷனில் பாயிண்ட் பண்ணுது. தட் இஸ் வாட் கிவன் ஹியர். சின்ஸ் இட் இஸ் பாயிண்டிங் இன் த டிஃப்ரெண்ட் டைரக்ஷன், கிவன் தட் சிக்மா 1 இஸ் கிரேட்டர் தேன் சிக்மா 2, ஸோ ஐ கேன் ரைட் சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2 சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2 by 2 எப்சிலான் நாட். இங்கே ரெண்டு கேஸ்லையும் ஆடட் அப் ஆகுது. இஸ் தட் கிளியர்? வாட் அபவுட் திஸ் கேஸ்? sigma 1 sigma 2 again எனக்கு electric field எப்படி இருக்கு? This is given as positive. Oh, I'm sorry, this is repeated slide. Okay, next case பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு ஒன் பாசிட்டிவாக இருக்குது, இன்னொன்று நெகட்டிவாக இருக்குது. எகெயின் ஃபீல்ட் லைன்ஸ் இங்கே எப்படி இருக்கும்? இதுக்கு வந்து ரேடியலி அவுட்வேர்டாக இருக்கும், இதுக்கு ரேடியலி இன்வர்டாக இருக்கும். ஸோ அட் திஸ் பாயிண்ட் த பிகாஸ் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் திஸ் பிளேன் ஷீட்னால இங்கே இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரேடியலி இன்வர்டாக இருக்கும். இதனால் ஏற்படக்கூடிய ஃபீல்ட் லைன் அட் திஸ் பாயிண்ட் ரேடியலி அவுட்வேர்டாக இருக்கும். இதனால் ஏற்படக்கூடிய ஃபீல்ட் லைன் ரேடியலி இன்வர்டாக இருக்கும். இதனால் ஏற்படக்கூடிய ஃபீல்ட் லைன்ஸ் ரேடியலி இன்வர்டாக இருக்கும். இதனால் ஏற்படக்கூடிய ஃபீல்ட் லைன் ரேடியலி அவுட்வேர்டாக இருக்கும். கேன் யூ சி திஸ்? தே ஆர் போத் பாயிண்டிங் இன் த ஆப்போசிட் இன் டைரக்ஷன். வெரஸ் இந்த கேஸில் மட்டும் சென்டரில் மட்டும்தான் சேம் டைரக்ஷனில் இருக்கிறதுனால சென்டர் வில் கெட் ஆடட் அப். வெரஸ் இந்த கேஸஸில் எனக்கு நெகட்டிவாக வரப்போகுது. தட் இஸ் சப்ராக்ட் பண்ண போகிறேன். ஒருவேளை இப்போ வந்து சிக்மா 1 சிக்மா 2 கொடுத்துட்டாங்க ஈக்குவல் சார்ஜஸ் வித் ஆப்போசிட் சைன்ஸ்னா எக்ஸாக்ட்லி சென்டர் மட்டும்தான் எனக்கு ஆடட் அப் ஆக போகுது. எண்ட் தட் இஸ் இந்த பாயிண்ட்ல எனக்கு என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். இஸ் தட் கிளியர்? இப்போ வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி டியூ டு அ யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் ஷெல் என்னவா இருக்கும்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, திஸ் இஸ் யுவர் ஸ்பெரிக்கல் ஷெல். electric field at outside நான் என்னன்னு பார்க்கணும். Again I have to construct this Gaussian surface. The best Gaussian surface is a spherical symmetry I can choose because radius எனக்கு சேமாக இருக்கும் இந்த சர்ஃபேஸ்க்கு. So I can choose a spherical symmetry. Again I am going to choose a very small surface area. அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க. நான் surface areaங்கிறது என்ன? 4 pi r square is equal to q by epsilon naught. So E என்ன வரப்போது எனக்கு? q by 4 pi epsilon naught times r square. In terms of நான் என்ன பண்ணலாம்? சிக்மாலையும் represent பண்ணலாம். அதான் பண்ணியிருக்காங்க. Qக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்? சிக்மா times 4 pi r square நான் போட்டேன் அப்படின்னா divided by 4 pi epsilon naught times small r square. Small r is the distance from the center to the outer sphere. The r is the capital R is the center from the that is in the hollow sphere கான radius. ஓகேங்களா? So இந்த 4 pi cancel பண்ணிட்டேன் அப்படின்னா I will have the answer in terms of density. Electric surface charge densityல நான் சொல்லலாம். ஒருவேளை இன்சைடில் what about this one? This is the field line, electric field at the surface. இப்போ அவுட் சைட் பார்த்தோம். at the surface என்னவா இருக்க போகுது அப்படின்னா again the Gaussian surface நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணவே தேவையில்லை. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன இருக்க போகுது? இட்ஸ் நத்திங் பட் 4 pi q by 4 pi epsilon naught times r square because r is equal to என்னவாயிடுது? எனக்கு r ஆகிடுது. correct? Because in the surface radius now radius of the space hollow sphere எனக்கு same. So I can write q by 4 pi epsilon naught times r square. So if I write in terms of density sigma times 4 pi r square என்ன ஆயிடும்? எனக்கு கீழே எனக்கு 4 pi epsilon naught times r square இருக்கு. கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா E is equal to sigma by epsilon naught which is same as a spherical shell. Spherical shell ஓடது it is same as a எப்படி இருக்கு? plain sheet மாதிரி இருக்கு with the 1/2 மட்டும் இங்கே இல்லை. correct? So that means in case of at the surface என்ன நம்ம சொல்லலாம்? electric field will be constant அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் because it is independent of radius. inside என்னவா இருக்க போகுது? of course it will be 0 because nothing electric field வந்து inside a conducting shell இருக்காது. so inside it will be 0 because nothing to enclose. இங்க enclose பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. so I will have a 0. if I draw a graph for it I will have this is the electric field which is 0 till r and it goes like 1 by r square for outside. correct? So this is how we can define.
இன் கேஸ் ஆஃப் அ சர்க்குலர் ரிங்கில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ சார்ஜ்டு சர்க்குலர் ரிங்கில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்னு பார்க்க போகிறோம். This is also the example for the one dimension case. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எனக்கு என்ன பண்ணியிருக்கேன், இப்படி அழகாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். இந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு எனக்கு என்னவா இருக்கும், தட் இஸ் சார்ஜஸ் அழகாக இப்படி நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் திஸ் பாயிண்ட் என்னவா இருக்கும் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஃபார் திஸ் பாயிண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் பேசிக்கலி எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரேடியலி அவுட்வர்டாக எனக்கு இருக்கும் சொல்லாமா. ஸோ ஆல் த ரீஜன்ஸ் இட் வில் பி ரேடியலி அவுட்வர்டாக எனக்கு இருக்கும். ஷல் ஐ டெல்? ஸோ இஃப் ஸோ வாட் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் திஸ் பாயிண்ட்? சின்ஸ் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு இட் மேக்ஸ் சர்டைன் ஆங்கிள் நான் சொல்லாமா. இஃப் இட் மேக்ஸ் திஸ் ஆங்கிள், it makes certain angle here and here, correct? So I can resolve this into horizontal and vertical component. But vertical component எனக்கு தேவையில்லை, because field lines எப்படி இருக்கு, இந்த டைரக்ஷனில் தான் எனக்கு ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கிறதுனால ஒன்லி ஐ எம் கோயிங் டு டேக் அ ஹரிசாண்டல் காம்பனண்ட். இப்போ நான் இந்த ஏரியா, அதாவது எகெயின் நான் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன், கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ஐ எம் கோயிங் டு சூஸ் அ வெரி ஸ்மால் சார்ஜ். வெரி ஸ்மால் சார்ஜுக்கு இங்கே ப்ரொடியூஸ் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், வெரி வெரி ஸ்மால் எலக்ட்ரிக் ஃபீல்டாக தான் இருக்க போகுது. ஒத்துக்கிறீங்களா? அதுதான் நான் என்னென்ன எழுதியிருக்கேன், டிஇ டைம்ஸ் காஸ் தீட்டா. ஏன் நான் காஸ் தீட்டா எழுதியிருக்கேன் ஹரிசாண்டல் காம்பனண்ட்? பிகாஸ் ஹரிசாண்டல் காம்பனண்ட்டில் தான் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, வெர்டிகல் காம்பனண்ட்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லை. ஸோ ஐ எம் கோயிங் டு நெக்லெக்ட் த வெர்டிகல் காம்பனண்ட், only I am going to take a horizontal component. Is that clear? So if so, நான் என்ன பண்ணியிருக்கேன் இப்போ இங்கே, so I am going to take a I'm sorry, this is a 1 by epsilon 1 integral of dE times cos theta சொல்லாமா. But what is dE? இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். dE என்னவா இருக்கும், E in general q by 4 pi epsilon naught times r square, correct? But what about dE? That is dEங்கிறது என்ன வரப்போகுது, that is for a very small charge you have taken, that is dq by 4 pi epsilon naught times r square சொல்லாமா. அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். dEக்கு பதிலாக என்ன எழுதியிருக்கேன், dq by 1 by 4 pi epsilon naught cos theta எழுதிட்டேன். what is the distance, that is இங்கிருந்து இங்கே என்ன distance நான் பார்க்கணும். இது rன்னு சொல்லிட்டாங்க, இது xன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த distance என்னவா இருக்கும், this is nothing but r square plus x square நான் சொல்லலாமா, correct? by Pythagoras theorem I can use r square plus x square times cos theta. but cos theta இங்கே என்ன வரப்போகுது, since theta இங்கே என்னன்னு சொல்லிட்டாங்க, இதுதான் நமக்கு theta. This theta is equivalent of this theta because opposite angles are similar. So cos theta I can write adjacent side, that is x by hypotenuse. Shall I write? That is x by hypotenuse is nothing but square root of r square plus x square. If I substitute here, already எனக்கு r square plus x square இருக்கு, இது power 1 by 2 இருக்கு, இது ஆட் பண்ணால் 3 by 2 வரும்னு சொல்லலாமா. இப்போ நான் என்ன பண்ணும், small amount of charge தான் நான் பார்த்துருக்கேன். In order to have the full charge distribution, I am going to integrate x by 4 pi epsilon naught r square plus x square power 3 by 2. இதை நான் என்ன பண்ணுறேன், dq வை integrate பண்ணேன் அப்படின்னா I will have q, correct? small charge dq நான் இதை integrate பண்ணேன் அப்படின்னா எனக்கு total charge கிடைச்சிரும், that is x dq by 4 pi epsilon naught by x square plus r square power 3 by 2. This is the electric field for a circular ring. What about the potential? Potential is independent of theta அப்படி நம்ம பார்த்துட்டோம், கரெக்டா? That means I can write or I can tell this dV is equal to that 1 by 4 pi epsilon naught times dq by square root of r square plus x square. ஏன் அப்படின்னா V is equal to நமக்கு என்ன தெரியும், epsilon naught times r. பட் நான் ஸ்மால் சார்ஜ் சூஸ் பண்ணுறதுனால ஸ்மால் பொட்டென்ஷியல் கிடைக்குது. ஆறுங்கிறது என்ன, இங்கிருந்து இந்த டிஸ்டன்ஸ் தான் ஆர். இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். அதுதான் இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இஸ் தட் கிளியர்? ஸோ இஃப் ஐ சப்ஸ்டியூட் I will have dV is equal to q by 4 pi epsilon naught times 1 by r square plus square root of r square plus x square. இப்போ உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் நான் தரேன். அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எனக்கு எப்போ மேக்ஸிமமாக இருக்கும் ஃபார் அ சர்க்குலர் ரிங் அப்படின்னு கேட்குறேன். அந்த வேல்யூவும் நான் சொல்லிட்டேன், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர் பை ரூட் 2ல் தான் எனக்கு மேக்ஸிமமாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். பட் இது எப்படி வந்துச்சு நீங்கள் எனக்கு ப்ரூஃப் பண்ணணும். ப்ரூஃப் பண்ணி எனக்கு பர்சனலாக நீங்கள் மெசேஜ் பண்ணணும், ஓகேவா? ஸோ யூ ஹாவ் டு டெல் ஹவு திஸ் மேக்ஸிமம் வேல்யூ ஹேஸ் கம். இப்போ இதுக்கு ரிலேட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், இது எல்லாமே நான் போடுறது எல்லாமே நீட் பேஸ்ட் ப்ராப்ளம்ஸ் இல்லைனா என்சிஆர்டி பேஸ்ட் ப்ராப்ளம்ஸாக இருக்கும். ரொம்ப ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம்ஸ் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். The electric field at a distance of 3r by 2 from the center of a charged conducting spherical shell of radius r is E.
the electric field at a distance of r by 2 from the center of the sphere is எவ்வளோ ஒரு சிம்பிளான கொஷின் electric field at a distance of 3r by 2 3r by 2 என்ன அர்த்தம் 1.5 times r from the center of the conducting spherical shell of radius r is E அப்படின்னா ரேடியஸ் ஆர் தான் எனக்கு கண்டக்டிங் ஸ்பெரிக்கல் செல்லில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இ அப்படின்னா 1.5ங்கிறது என்ன சம்வேர் ஹியர் கரெக்ட் தட் மீன்ஸ் அவுட் சைட் த ஸ்பெரிக்கல் ஷெல் அதுதான் ஈன்னு சொல்லிட்டாங்க பட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் ஆர் பை 2 என்னன்னு கேட்குறான் ஆர் பை 2னா என்ன அர்த்தம் இன்சைட் த எலக்ட்ரிக் ஷெல் தட் இஸ் ஹாலோ ஷெல் என்னன்னு கேட்குறான் வாட் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இட் இஸ் ஜீரோ கரெக்ட் ஸோ பிகாஸ் நம்ம என்னன்னு பார்த்தோம் இதுக்கு முன்னாடி தான் நத்திங் டு என்க்ளோஸ் பிகாஸ் இன் அ கண்டக்டிங் ஸ்பெரிக்கல் ஷெல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வில் பி ஜீரோ there is no electric field inside the conducting shell so there is nothing to enclose the electric field at the center of the sphere from the r by 2 distance will be 0 is it clear பாத்தீங்களா எவ்வளவு சிம்பிளா இருக்கு next question பாருங்க so a charge q is enclosed by a Gaussian spherical surface of radius r if the radius double பண்றேன் then outward electric flux எப்படி இருக்கும்னு கேக்குறாங்க திரும்ப படிக்கிறேன் a charge q is enclosed by a Gaussian spherical surface of radius r இப்போ ரேடியஸை நான் டபுள் பண்ணிட்டேன் அப்படின்னா ஃப்ளக்ஸ் எனக்கு மாறுமா ஃப்ளக்ஸ் நம்ம என்னன்னு பார்த்தோம் தட் இஸ் q by epsilon naught r closed integral e vector dot ds vector அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா so can you see this expression this flux is independent of radius correct if you increase the radius or decrease the radius your flux remains the same that is option c is the correct answer is that clear so எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாத்தீங்களா next problem இது ரொம்ப சிம்பிளான problem it is asked in 2011 so four charges that is plus q minus q and minus q are placed at the four corners of a square of side 2l the electric potential at the midpoint a between the two charges plus q and plus q yes you have to find the electric potential at this point இங்க distance 2l இது 2l இது 2l அப்படினா இங்க இருந்து இந்த சார்ஜ்ல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் l இதுல இருந்து இந்த சார்ஜ்ல இருந்து இந்த பாயிண்ட்க்கு டிஸ்டன்ஸ் l எனக்கு இருக்கும் is that clear so I have to find the potential at v since potential is a scalar it also obeys the superposition principle so potential at a is nothing but I can write as that is q by this charge because of this charge or I have taken this charge pa distance correct initially நான் first என்ன பண்ணிருக்கேன் that is இங்க இருந்து இங்க distance தான் pa distance then q by as distance that is this one then minus q இங்கிருந்து இங்க என்ன distance that is r q r சொல்லாமா அதே மாதிரி இங்கிருந்து இங்க என்ன distance that is aq அதுதான் இங்க ரெண்டும் எழுதி இருக்கேன் we have to find that distance because இந்த ஸ்கொயர்ல இந்த போர்ஷன்ல இங்கிருந்து இங்க l ன்னு நமக்கு தெரியும் இந்த ரெண்டு போர்ஷனுக்கு பிரச்சனை வராது பட் aq and ar என்ன வரப்போகுது அப்படின்னா இங்கிருந்து இங்க l ன்னு தெரியும் இங்கிருந்து இந்த டிஸ்டன்ஸ் இருக்க போகுது இங்க உங்களுக்கு 2l அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப இந்த டிஸ்டன்ஸ் என்னவா இருக்க போகுது √5l ன்னு நம்ம சொல்லலாமா because square root of 4 that is this one 4l square plus l square since it makes 90 degree that cos term எனக்கு போய்டும் so square root of 5 times l நமக்கு வர போகுது is that clear so that is what I have written here that is q வை நான் வெளில எடுத்துட்டேன் காமனா இந்த distance 1 by l இந்த distance எனக்கு 1 by l இது என்ன வர போகுது this is minus 1 by l √5 this is also minus 1 by l √5 so இதல இருந்து திரும்ப l நான் காமனா எடுத்துறேன் and 2 வையும் வெளில எடுத்துறேன் because இது என்ன வர போகுது 2 by l and இது minus 2 by l √5 வர போகுது இங்க 2 வையும் l ஐயும் வெளில எடுத்துறேன் அப்படினா 1 minus 1 by √5 so இதுதான் ஆன்சர் இந்த மாதிரி ஒரு ஆன்சர் கொடுத்திருக்காங்களான்னு பார்க்கலாமா yes can you see this one option c is the correct answer பாத்தீங்களா எவ்வளவு சிம்பிளா இருக்கு next problem yeah electric potential at any point xyz all in the meters in a space is given by v is equal to 4x square volt அப்ப electric field at the point 1,0,2 என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க so இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா I'll take a pen v is equal to 4x square electric field என்னவா இருக்கும் electric fieldையும் potential டிஃபைன் பண்ற கனெக்ட் பண்ற மாதிரி என்ன ஃபார்முலா பார்த்தோம் minus del v பார்த்தோமா இல்லனா நம்ம எப்படி எழுதலாம் one dimensionனா minus dv by dx இத நான் டிஃபரன்ஷியேட் பண்ணனும் மைனஸ் வெளில இருக்கு 4x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வர போகுது மைனஸ் வெளில ஆல்ரெடி இருக்கு 8x எனக்கு வர போகுது இது எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட்
at 1,0,2, that is x axis தான் வந்திருக்கு. So electric field is minus 8 times I cap. சொல்லாமா? இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, திரும்ப நான் எழுதுறேன். Electric field is equal to minus del V by del X times I cap plus del V by del Y times J cap and K cap. இப்போ நம்ம Jவும் Kவும் தேவையில்லை, ஏன்னா potential in terms of Xல தான் கொடுத்துருக்கான். So I can write this is minus 8 times X times I cap ன்னு சொல்லாமா? X இங்க என்னன்னு கொடுத்துருக்கான் value 102. X is given as 1, that is minus 8 times I cap. So given optionல நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, that is 8 along the negative X axis, because minus sign வந்து நம்ம என்ன சொல்றோம், 8 along the negative X axis அப்படின்னு நம்ம சொல்றோம். Is that clear? So next one, இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான question. You have 4 point charges, minus q, small q, 2q, then capital 2q are placed one at each corner of a square. The relation between capital Q and small q for which the potential at the center of the square is 0. So 4 charges நான் ஒரு ஸ்கொயரில் 4 கார்னர்ஸில் நான் place பண்ணிட்டேன். ரிலேஷன் பிட்வீன் q and q என்னவா இருக்கும், given that சென்டரில் potential 0 அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸோ ஸ்கொயர்னா from this you know that. Okay, so I'll write the solution here. So you know that in case of a square, I can write this is one charge என்ன சொல்லலாம், q. This is q. This is 2q. This is 2 times capital Q ன்னு சொல்லாமா? At the center I have to find. Say this distance to be a. In the distance a. In the distance a. In the distance a. இங்கிருந்து இந்த சார்ஜ்னால, ஏன்னா இப்போ நான் பொட்டென்ஷியல் அட் த சென்டர் 0ன்னு சொன்னதுனால I can define or I can write I can find the potential at the center. எப்படி நான் கண்டுபிடிப்பேன்? again it obeys the superposition principle. It's a scalar quantity. The distance தான் இங்கே important. இங்கே என்ன டிஸ்டன்ஸாக இருக்குன்றது தான் இப்போ நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ இங்கே என்ன டிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னா, இங்கிருந்து ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணலாம், இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு கால்குலேட் பண்ணிட்டேன்னா இதில் half of the distance தானே இதுவாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இதை நான் எடுத்துக்கிறேன். தட் இஸ் இங்கிருந்து இங்கே எனக்கு ஏ, இங்கிருந்து இங்கே எனக்கு ஏ. இந்த டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும், √2 டைம்ஸ் ஏன்னு நான் சொல்லாமா? இதில் half of the distance தான் சென்டர். அப்போ நான் என்ன சொல்லலாம், √2a by 2 நான் சொல்லாமா? இந்த 2வை நான் திரும்ப எப்படி எழுதுறேன், √2 into √2 கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா a by √2. நான் திரும்ப சொல்கிறேன், தட் இஸ் ஸ்கொயரை நான் எடுத்துக்கிறேன். இந்த ஸ்கொயரில் சென்டரில் பார்க்கணும், இங்கேருந்து இங்கே என்ன டிஸ்டன்ஸ், இங்கேருந்து என்ன டிஸ்டன்ஸ், இந்த சார்ஜ்லேருந்து இங்கே என்ன டிஸ்டன்ஸ், அதே மாதிரி இந்த சார்ஜ்லேருந்து என்ன டிஸ்டன்ஸ். ஸ்கொயருக்கு யூ நோ தட் இஃப் திஸ் இஸ் ஏ, திஸ் இஸ் ஆல்சோ ஏ, திஸ் இஸ் ஆல்சோ ஏ, திஸ் இஸ் ஆல்சோ ஏ. இங்கிருந்து இது எனக்கு ஏ, இது எனக்கு ஏ. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும், √2 டைம்ஸ் ஏவாக இருக்குமா? அப்போ இதில் half of the distance தானே சென்டர், தட் இஸ் ஏ √2a by 2. 2 at √2 into √2ன்னு எழுதுறேன். √2 கேன்சல் ஆகிடுச்சு, a by √2வாக இருக்குது. Is that clear? So from all the charges the distance is என்ன வரப்போகுது எனக்கு, a by √2வாக இருக்குது. So potential at the center is equal to first charge because of the q என்ன வரப்போகுது, a by √2, because of the next charge that is capital Q by a by √2 plus எனக்கு என்ன இருக்குது 2. என்ன சார்ஜஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, மைனஸில் கொடுத்துருக்காங்க. ஐம் சாரி. ஸோ இதை நான் எப்படி எழுதுகிறேன், minus q by at the center √2 minus q by a √2 plus 2q by a √2 plus 2q by a √2. இது என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், potential at the center that is equal to 0. கொஷனில் சொல்லிட்டான், சொல்லாமா? ஸோ இது 0னா என்ன ஆகும், ஸோ தட் இஸ் நத்திங் பட் இதை நான் என்ன பண்ணலாம், இதையும் ஆட் பண்ணிடலாம், இதையும் ஆட் பண்ணிடலாம். பண்ணனா q by this is plus q by a by √2 then plus q by a by √2 is equal to 0. சொல்லாமா? if this is equal to 0 I can write q plus capital Q plus small q is equal to 0. இல்லை அப்படின்னா I can delete or இதை நான் அழிச்சுக்கிறேன். முன்னாடி equation நம்ம என்ன பார்த்தோம், q by a √2 plus small q by a √2 is equal to 0 ன்னு சொன்னோம். if this is equal to 0 I can write capital Q plus small q is equal to 0, or I can tell capital Q is equal to minus small q. correct? இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஆப்ஷன் A is the correct answer. so at this charge, so at this position or இந்த ரிலேஷன் எப்படி இருக்குது, capital Q வந்து மைனஸ் க்யூவாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு பொட்டென்ஷியல் அங்கே 0வாக இருக்கும் சென்டரில். இஸ் தட் கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம்.
ஒரு conducting sphere of radius r is given a charge q, the electric potential and electric field at the center of the sphere is. Again, electric field for a conducting sphere என்ன இருக்கும்? 0வா தான் இருக்கும். electric field, potential and field கேட்குறான். இப்போ இது 0வா இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பொட்டென்ஷியல் எனக்கு எப்படி இருக்கும்? கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் த்ரூ அவுட் த ஸ்பியர். தட் இஸ் q by 4 pi epsilon naught times r. ரைட்? இது பாருங்கள் 2014 கேட்டிருக்காங்க. எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ஆப்ஷன் B is the correct answer. Is that clear? So that means the electric field is 0 but potential throughout the surface and a constant இருக்கும் depending on the distance, that is q by 4 pi epsilon naught times r. Next பாருங்க, in a region the potential is represented by v of x comma y comma z, that is given as 6x minus 8xy minus 8y plus 6yz. v voltல இருக்கு, xyz are in meters. Electric force experienced by the charge of 2 coulomb situated at 1 comma 1 comma 1 is. இது ரொம்ப சிம்பிள் தான். இப்போ v கொடுத்துட்டாங்களா, எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் கேட்குறாங்க. இப்போ v கொடுத்ததுனால எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டு தெரிஞ்சிச்சுன்னா ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? q டைம்ஸ் e, கரெக்ட்? பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மேக்னிடியூடில் எலக்ட்ரிக் ஃபீல்டு ரிப்ரசென்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். பாருங்க, இது எப்படி கொடுத்துருக்காங்க? XYZல கொடுத்துருக்காங்க. E என்ன நம்ம பார்த்தோம்? தட் இஸ் மைனஸ் del v by del x times I cap plus del v by del y times J cap plus del v by del z times K cap. பார்த்தோமா? இப்போ இதிலிருந்து I have to find out the EX, that is X component. X componentங்கிறது என்ன வரப்போகுது? மைனஸ் dv by dx. இந்த d பார்ஷியல் போட்டால் என்ன மாற்றோம்? இட்ஸ் சீஸ் பார்ஷியாலிட்டி. அதாவது எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அதை மட்டும்தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். மற்ற டேர்ம் இது என்ன பண்ணாது? கண்டுக்கவே கண்டுக்காது. ஒத்துக்கிறீங்களா? அப்படின்னா இதில் எக்ஸை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா இது மட்டும் வரும், தட் இஸ் 6 வரும். இது வரும், தட் இஸ் மைனஸ் 8y வரும். இது ரெண்டுமே வராது. சின்ஸ் அவுட் சைட் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 6 ப்ளஸ் 8y வரும். நெக்ஸ்ட் y டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள் வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணிங்கன்னா இது வராது, இது வரும். தட் இஸ் மைனஸ் என்ன வரும்? 8x வரும். இது வரும், மைனஸ் 8 வரும். இது என்ன வரும்? ப்ளஸ் 6z. மைனஸ் வெளில இருக்கிறதுனால மல்டிப்ளை பண்ணால் இதுதான் எனக்கு ஆன்சர். திரும்ப நான் என்ன பண்ண போகிறேன்? ஜெட்டுக்கு நான் ஜெட்டுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். இது வராது, இது வராது, இது வராது. ஒன்லி இது மட்டும்தான் எனக்கு வரப்போகுது. தட் இஸ் 6y. வெளில மைனஸ் சைன் இருக்குன்னா மைனஸ் 6y எனக்கு வரப்போகுது. டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது என்ன? that is nothing but ex times I cap, ey times y j cap, then ez times k cap. இதெல்லாம் நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா I can write in terms of 1, 1, 1 அப்படின்னா என்ன அர்த்தம்? xக்கு 1, yக்கு 1, zக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். இப்போ மேக்னிடியூட் வைஸ் பார்க்கணும். மேக்னிடியூட் வைஸ்னால் என்ன வரப்போகுது? தட் இஸ் நத்திங் பட் ex ஸ்கொயர் ப்ளஸ் ey ஸ்கொயர் ப்ளஸ் ez ஸ்கொயர். நான் இந்த மேக்னிடியூட்ஸ் தட் இஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 10 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 6 ஹோல் ஸ்கொயர் பண்ணேன் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 140 வரும். தட் இஸ் நத்திங் பட் 2 times square root of 35. இப்போ எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்னிடியூட் வைஸ் கண்டுபிடிச்சாச்சு. எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் என்ன வரப்போகுது? சார்ஜ் இன்டூ த எலக்ட்ரிக் ஃபீல்ட், தட் இஸ் 2q இன்டூ திஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட். இஸ் தட் கிளியர்? So next problem, this is also very simple problem. If a electric field in a certain region which is radially acting outward, that is given by E is equal to A times R. Charge contained in the sphere of radius A centered at the origin of the field will be given by. அதாவது இப்போ என்ன சொல்கிறாங்க? எலக்ட்ரிக் ஃபீல்டு இன் ரீஜன் ரேடியலி அவுட்வர்டாக இருக்குது. கரஸ்பாண்டிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டாங்க. சார்ஜ் வந்து உள்ளே இருக்குது, அதனால தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. அந்த சார்ஜ் என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க. யூ கேன் யூஸ் த ஃப்ளக்ஸ், தட் இஸ் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன தெரியும்? க்ளோஸ்ட் இன்டெக்ரல் E வெக்டார் டாட் ds வெக்டார் தட் மஸ்ட் பி ஈக்குவல் டு q பை எப்சிலான் நாட். இதுலேருந்து q நான் என்ன சொல்லலாம்? எப்சிலான் நாட் டைம்ஸ் க்ளோஸ்ட் இன்டெக்ரல் E வெக்டார் டாட் ds வெக்டார் நான் சொல்லலாமா? அதுதான் இங்கே போட்டிருக்கேன். தட் இஸ் q net is equal to q, phi net is equal to q enclosed by epsilon naught. Q enclosed is nothing but epsilon naught times u closed integral E vector dot ds. A E என்ன கொடுத்துருக்கான்? A Rன்னு கொடுத்துருக்கான். பட் ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் என்னன்னு சொல்லிட்டான்? ஏன்னு சொல்லிட்டான். அப்போ R ஈக்குவல்ஸ் டு ஏ இருக்கும் போது மட்டும்தான் இது என்ன இருக்கும்? எனக்கு நான் ஜீரோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ஸோ ஆருக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்? ஏ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அதே மாதிரி சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சர்க்கிள் என்ன வரப்போகுது? இட்ஸ் நத்திங் பட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் என்ன வரப்போகுது? 4 pi a square. If I substitute or multiply altogether 4 pi epsilon naught a small a cube வரப்போகுது. Is that clear? So this is the answer, or this is the way you have to find out the answer. Next problem பாருங்க. Two identical charged spheres suspended from a common point of a massless sphere. Massless strings of length L
are initially at a distance d apart because of their mutual repulsion. சார்ஜஸ் என்ன ஆகுது, லீக் ஆகுது ஃப்ரம் போத் த ஸ்பியர்ஸ் அட் அ கான்ஸ்டன்ட் ரேட்டுன்னு சொல்லிட்டான். ஆஸ் அ ரிசல்ட் ஸ்பியர்ஸ் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க, தே அப்ரோச் ஈச் அதர் வித் த வெலாசிட்டி v, த வெலாசிட்டி ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்பியர்ஸ். இப்போ என்ன சொல்கிறாங்க, யூ ஹாவ் டூ ஐடென்டிக்கல் சார்ஜ்டு ஸ்பியர்ஸ் சஸ்பெண்டட் ஃப்ரம் அ காமன் பாயிண்ட். இப்போ இந்த எந்த டிஸ்டன்ஸில் இருக்குது, சே தட் டிஸ்டன்ஸ் இனிஷியலி தே ஆர் அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் d, பட் பிகாஸ் ஆஃப் த மியூச்சுவல் ரிப்பல்ஷன் தே ஆர் அட் ஒன் பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிகாஸ் சே தட் டிஸ்டன்ஸ் டு பி எக்ஸ். சார்ஜஸ் என்ன ஆகுதுன்னு சொல்கிறாங்க, லீக் ஆக ஆரம்பிக்குது அட் த கான்ஸ்டன்ட் ரேட். அப்போ ஆஸ் அ ரிசல்ட் என்ன ஆகுது, ரெண்டு ஸ்பியரும் அப்ரோச்சிங் ஈச் அதர் ஆகுது. அப்படின்னா வெலாசிட்டி ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டிஸ்டன்ஸ் எக்ஸ் என்னவா இருக்கும், இதுதான் கொஷினில் கேட்குறாங்க. ஸோ இதிலிருந்து நான் என்ன பண்ணலாம், ஐ கேன் ரிசால்வ் த காம்பனன்ட்ஸ் பிகாஸ் சின்ஸ் இட் இஸ் அட் அ டிஸ்டன்ஸ் எக்ஸ், இட் இஸ் மேக்கிங் அ சர்டன் ஆங்கிள், சின்ஸ் த ஸ்ட்ரிங்ஸ் வில் ஹாவ் அ டென்ஷன், ஐ கேன் ரைட் காஸ் தீட்டா. காஸ் தீட்டா என்ன வரப்போகுது, adjacent side, that is y by t. பட் y என்னன்னு சொல்லலாம், இப்போ t டைம்ஸ் காஸ் தீட்டான்னு சொல்லலாமா. cos theta is equal to என்ன வரப்போகுது, that is adjacent side y by t, y is equal to t cos theta. But yல என்ன force எனக்கு ஆக்ட் ஆகுது, there is some weight which is acting vertically downward yல. So I can write yக்கு பதிலாக mg சொல்லலாமா. அதே மாதிரி இது ரெண்டு எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸ் ஹரிசாண்டல் ஆக்ட் ஆகும். ஏன்னா இது மேலே எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், இந்த டைரக்ஷனில் இருக்கும். ஸோ sin theta that is x வரப்போகுது, xக்கு பதிலாக qe நான் போடுறேன். Is that clear? இப்போ tan theta பார்க்க போகிறேன். tan thetaங்கிறது எப்படி வரும், இந்த sin theta that is இந்த எக்ஸ்பிரஷனையும் இந்த எக்ஸ்பிரஷனையும் நான் டிவைட் பண்ணிட்டேன்னா எனக்கு tan தீட்டாவாக இருக்கும், QE by mg, கரெக்ட். ஸோ இதுலேருந்து tan தீட்டா நான் என்ன சொல்லலாம், ஈக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணேன்னா q by 4 pi epsilon naught times x square, the distance between the two charges, that is tan theta. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, I am going to assume that தீட்டா வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மாலாக இருந்தால் ட்ரிக்னாமெட்ரி படி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, tan தீட்டா கேன் பி அப்ராக்சிமேட்டட் as sin தீட்டா. மேத்தமேட்டிக்ஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ரொம்ப ரொம்ப மினிமமாக இருக்கிறதுக்கு நம்ம tan தீட்டாவை இன் டர்ம்ஸ் ஆஃப் sin தீட்டாலே சொல்லலாம், தப்பு கிடையாது. sin தீட்டா பாருங்கள் என்ன வரப்போகுது, இந்த ஆங்கிள் sin தீட்டா வந்து ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட்னு சொல்லாமா. ஆப்போசிட் என்ன இருக்குது, டோட்டல் எக்ஸு, இந்த டிஸ்டன்ஸ் என்ன வரப்போகுது, x by 2ன்னு சொல்லாமா. அதுதான் இங்கே நான் போட்டிருப்பேன். தட் இஸ் இந்த distance, that is x by 2 times the distance, that is L, hypotenuse, x by 2 by L. So if I substitute for tan theta, I will have x by 2L is equal to q square by 4 pi epsilon naught x square mg. இதிலிருந்து q square நான் கண்டுபிடிக்கிறேன். that is இதெல்லாம் நான் இந்த சைடில் கொண்டு போய்க்கிறேன், எனக்கு இந்த எக்ஸ்பிரஷன் கிடைக்குது. இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை, இந்த x தான் எனக்கு தேவை. ஸோ q square is directly proportional to x cube சொல்லாமா, இல்லைனா q is directly proportional to x power 3 by 2 சொல்லாமா, கரெக்டா. q square is equal to என்ன இருக்குது, directly proportional to 3 by 2, sorry 3. அப்போ q என்ன வரும், directly proportional to 3 by 2. Differentiating on both the sides. இது என்ன வரும், dq by dt is directly proportional to 3 by 2 பவர் மேலே வந்துடும் x power 1 by 2. வித் ரெஸ்பெக்ட் டு நான் என்ன பண்ணுறேன், எக்ஸுக்கு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணல, டீக்கு பண்ணுறேன். ஸோ செயின் ரூல் படி என்ன வரும், dx by dt வரும். எகெயின் dx by dtங்கிறது என்ன, வெலாசிட்டி தானே. இந்த ரேட்டுங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டான். கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ரேட் ஆஃப் டிஸ்சார்ஜ் ஆர் சார்ஜ் லீக் ஆகிறது கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ கேன் ரைட் திஸ் ஆஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னா, from this I can write v is inversely proportional to 1 by square root of x ன்னு சொல்லாமா. இது எனக்கு கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டான். ரேட் ஆஃப் இந்த dq by dtங்கிறது என்ன, ரேட் ஆஃப் லீக்கேஜ் ஆஃப் சார்ஜஸ் தானே dq by dt நம்ம சொல்கிறோம். அது கான்ஸ்டன்ட் அப்படின்னா v என்ன, இந்த சைடில் நான் இந்த எக்ஸை இப்படி கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா, இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ், தட் இஸ் எக்ஸ் பவர் -1 by 2. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இஸ் தட் கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். சி திஸ் ப்ராப்ளம், ஃபிகர் கொடுத்துருக்காங்க. இதில் ஒர்க்கு பாசிட்டிவ் சார்ஜ் இஸ் மூவ்ட் ஃப்ரம் ஏ டு பி இன் ஈச் டயக்ராம். இதெல்லாம் ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்ன்னு சொல்லிட்டான். அப்படின்னா எது கரெக்டுன்னு கேட்குறான். ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸில் நீங்கள் சார்ஜஸை மூவ் பண்ணிங்கன்னா வாட் வில் ஹேப்பன், இன் ஆல் த 4 cases ஒர்க் டன் நமக்கு சேமாக தான் இருக்க போகுது ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸஸில். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் லாஸ்ட் ப்ராப்ளம். இது பாருங்கள் 2019 கேட்ட ப்ராப்ளம். கேன் யூ see this one? You have 2 point charges A and B having charges plus Q and minus Q. Okay. They are placed at a certain distance apart and the force acting between them is F ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ 25% of the charge நான் ஏலேருந்து பிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னா, force between the two charges becomes, அதாவது இனிஷியலாக
இதான் ஆப்ஜெக்ட் ஏ, இதான் எனக்கு ஆப்ஜெக்ட் பி, இதில் ப்ளஸ் கியூ இருக்குது, மைனஸ் கியூ சார்ஜ் இருக்குது. இப்போ நான் என்ன இது ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் நான் ப்ளேஸ் பண்ணுறேன். சே தட் டிஸ்டன்ஸ் டு பி ஆர். நான் இதுக்கான கரஸ்பாண்டிங் ஃபோர்ஸ் வந்து எஃப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, இங்கே எஃப்னு சொல்லிட்டாங்க. இப்போ 25% ஆஃப் சார்ஜ் என்ன பண்ணுறேன், ஏலேருந்து பிக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ ஃபோர்ஸ் என்னவாகும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, கொஷின் சொன்னது புரிஞ்சா? இப்போ பாருங்கள் சொல்யூஷனை. இனிஷியலாக இந்த டிஸ்டன்ஸில் இருக்கும் போது ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது நம்ம என்னன்னு சொல்லலாம், this is the force experience when they kept at a particular distance for the two objects. பட் இப்போ நான் என்ன பண்ணுறேன், QA சர்ஃபேஸில் இப்போ சார்ஜ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா Q இருக்காது. ஏன்னா Q மைனஸ் 1/4 இருக்கும். ஏன்னா 1/4 25%னா என்ன அர்த்தம், 1/4 ஆஃப் சார்ஜ் வந்து ஆப்ஜெக்ட் ஏலேருந்து ஆப்ஜெக்ட் பி போயிடுச்சு அப்படின்னா இதில் ரிமைனிங் என்ன இருக்கும், 3Q/4 தான் இருக்கும். 75% தான் இருக்கும். ஒத்துக்கிறீங்களா? அதே மாதிரி கியூபியில் என்ன இருக்கும், ஏற்கனவே திஸ் இஸ் மைனஸ், நான் ப்ளஸ் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் எனக்கு என்ன ஆகும், திஸ் இஸ் மைனஸ் 3Q/4 எனக்கு இருக்கும். இஸ் தட் கிளியர்? இங்கே மைனஸ் பண்ணுறேன், இங்கே ஆட் பண்ணுறேன். ஏன்னா இங்கே மைனஸ் இந்த சார்ஜ் எடுத்து இங்கே நான் போடுறேன். ஏற்கனவே இதுக்கு மைனஸில் இருக்குது. புரிஞ்சிச்சா? இப்போது ஃபோர்ஸ் என்ன வரப்போகுது, தட் இஸ் QA 3Q/4 and QB minus 3Q/4. Correct? If I substitute all the values, I will have minus 1/4πε0 times 9Q²/16 எனக்கு வரப்போகுது. இப்போ இந்த 9Q²/16 வெளில எடுத்துட்டேன் அப்படின்னா minus 1/4πε0 Q/r² எனக்கு வரும். ஸோ இந்த வேல்யூங்கிறது என்ன, இட்ஸ் நத்திங் பட் முன்னாடி கண்டுபிடிச்ச ஃபோர்ஸ் F, தட் இஸ் 9/16 times F is the new force. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கா பாருங்க. Yes, C, option C is the correct answer. Can you see or can you believe this is asked in NEET 2019?